தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும் எந்த ஸ்தலத்திலும் அவர் நம் நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். துதிகளுக்கு நடுவிலே வாசம் செய்கிறவர், நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். தேவனை உற்று நோக்கி பார்த்தால் அவர் உங்களோடு கூட உங்கள் கைகளை பிடித்து கொண்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று நம்மை அழைத்த போது சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூற பண்ணி நம்மை அவர் இப்பொழுது வழிநடத்தி கொண்டு வருகிறார். தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். சென்ற மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல நடத்தினார். நம்மை சுற்றிலும் எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ தீமைகள். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீங்க தான் என்ன நடத்துனீங்க, நீங்க தான் எங்க கூட வந்தீங்க, நீங்க தான் எங்க கையை பிடித்து கொண்டீங்க, நீங்க தான் எங்களை பாதுகாத்தீங்க. இரவில் பறக்கிற அம்புகளுக்கு எங்களை விலக்கி காத்தீங்க, பகலில் உண்டாகிற சங்காரத்துக்கு எங்களை விலக்கி காத்தீங்க. தேவனே, தீமையின் நாட்களிலே உங்களுடைய செட்டையின் மறைவிலே எங்களை வைத்து நீங்க மூடி கொண்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். வாய் திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசத்தை உங்க கையில தர்றேன் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களிலும் நீங்க என்னை நடத்தணும். என்னுடைய போக்கை வரத்தை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உம்மை குறித்த அதிகிற அறிவிலே ஒரு படி நான் இந்த மாசத்துல முன்னேறி கடந்து வரணும். தேவ கிருபை என்னை தாங்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பலன் எனக்கு வேணும். தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே, நன்மையான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்க. தேவனை உமக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும். உம்மோடு கூட நாங்கள் நிற்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும். கண்ணை மூடும் போதெல்லாம் பரலோகம் திறக்கணும். ஆண்டவரே, நீர் உம்முடைய காதுகளை திறக்கணும், எங்களை நோக்கி பார்க்கணும், எங்களோடு கூட பேசணும். எங்களுடைய ஜெப நேரங்கள் இனிமையாய் மாறணும். நாங்கள் செய்கிற ஜெபமெல்லாம் ஜெயம் பெறணும். கர்த்தருடைய வல்லமையினால் நீர் எங்களை நிரப்பணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் இந்த மாசத்துல நாங்கள் இன்னும் புதிய பரிமாணங்களில் வளர்ச்சி அடையணும். எங்களை உங்க பாதத்துல தர்றோன்னு சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிள்ளைகள் இப்போது ஜெபிக்கிறார்களப்பா, அதை கவனிச்சு கேளுங்க ஆண்டவரே. அவர்களை பாரப்படுத்துற எதுவா இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துங்கப்பா. அவர்கள் போன நாட்களில் சந்தித்த இழப்புகள் அதை சமன் செய்யுங்க ஆண்டவரே. புதிய காரியத்தினாலும் புதிய கிருபையினாலும் கர்த்தர் அவர்களை தேற்றும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆவியானவர், பலத்தோடு நீர் அவர்களை காத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். இப்போ அவங்க செய்யற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தருடைய காதுகள் திறந்திருக்கிறதாக, கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறதாக வெளிப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க பேசும்போதே கர்த்தர் கேட்கிறார். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்றேன். உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்கள் ஊழியத்துக்காக, கர்த்தர் உங்களை நடத்துவதற்காக, கர்த்தர் உங்களோடு கூட நிற்பதற்காக, கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்க பண்ணுவதற்காக, ஜெயம் கொடுக்க போவதற்காக கர்த்தருடைய கைகளிலே ஜீவனுள்ள தேவனே, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடி வந்தாலும் அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லி எங்கள் நடுவிலே கடந்து வந்து இப்பொழுது எங்கள் நடுவிலே அசைவாடுகிறவரே, நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை மறக்கவும் இல்லை, அதை நிறைவேற்றாமல் விட்டு விலகவும் இல்லை. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதை உணர்கிறோம். எங்களோடு நீர் அசைவாடுகிறதை உணர்கிறோம். எங்கள் ஜெபத்தை கவனிக்கிறதை உணர்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறதை உணர்கிறோம். எங்கள் துதிகளை பாத்திரத்தில் ஏந்தி கொள்ளுகிறதை உணர்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறேன். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும். இந்த இடத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உடனடி பதிலை தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். மாதங்களுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு பிரசங்கித்ததை போலவும் கர்த்தருடைய வேத வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. விடிவெள்ளியானது உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்றார்.
அப்ப கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை இருள் சூழ்கிற காலங்களில் ஒளியாக பயன்படுகிறது. அது ஒரு புதிய ஒரு ஆச்சரியமான செய்தி. பேதுருவின் புஸ்தகத்தை என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா ஏறத்தாழ 100 முறைகளுக்கும் அதிகமாய் நான் படித்திருக்க கூடும். படிச்சிருக்கேன், 100 தடவையாவது படிச்சிருப்பேன் நான். ஆனால் ஒரு நாளும் இந்த வார்த்தையின் அர்த்தம், பொருள் இன்னதென்பது எனக்கு தெளிவாக புரிந்ததில்லை. படிச்சிருக்கிறேன், ஆனால் புரிஞ்சதில்லை. கர்த்தர் எதை எந்தெந்த காலங்களில் வெளிப்படுத்தணுமோ அப்பத்தான் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம சமீப காலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஒரு புயல் வரும் பொழுது, ஒரு மழை வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது, அரசியல் கால சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சமுதாய தீமைகள் வரும் பொழுது, இதெல்லாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் முன்னறிவித்து சொல்லுவதை வழக்கமாய் வைத்திருக்கிறார். அது தப்பான ஒரு காரியம் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, மழை வருது, சூறாவளி வருது, புயல் வருதுன்னு. இதெல்லாமா கர்த்தர் சொல்லுவார்னா சொல்லுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டில் அகபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் அப்படியே நடந்தது. ஒரு பஞ்சம் வரும் என்று சொன்னான். அதே மாதிரி ஒரு பஞ்சம் 4 வருஷம் தேசத்திலே வந்தது. அதே போல அப்போஸ்தலர் அங்கே எருசலேமுக்கு கடந்து போக போறார் பவுல். அப்பொழுது அவன் வேகமாய் ஓடி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த உருமால் யாருடைய உருமால் என்று கேட்டான். உருமால் என்று சொன்னால் ஹேண்ட் கர்ச்சீஃப். அதை எடுத்து தன்னுடைய கையில் அவன் கட்டி கொண்டு அவன் கேட்டான், இந்த கர்ச்சீஃப் யாருடைய கர்ச்சீஃப்? உடனே பவுல் சொன்னார், ஏன் கர்ச்சீஃப் அப்படின்னு சொன்னார். இந்த உருமாலுக்கு உரியவன் எருசலேமில் இதே மாதிரி கட்டப்பட போகிறான். அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் சில காரியத்தை நடித்து காண்பித்து தான் செய்வாங்க. எல்லா தீர்க்கதரிசியும் இல்லை, சில தீர்க்கதரிசி கர்த்தர் அப்படி சொல்லி கொடுப்பார், எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும். அது கூட கர்த்தர் வந்து கற்றுக் கொடுக்கிறதை வேதமெங்கிலும் நாம் பார்க்கிறோம். நீங்கள் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சில காரியத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்து அதை டெமோ பண்ணி காமிச்சு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. உன் கைகளை தட்டி கால்களை பூமியில உதைத்து கண்களை நெறித்து அந்த ஜனங்களை பார்த்து உன் சத்தத்தை உயர்த்தி நீ சொல்ல வேண்டியதாவது. ஆண்டவர் சும்மா சொல்ற அதெல்லாம் இல்லை, நான் சொல்ற மாதிரி சொல்லணும். கையை ஒரு தட்டு தட்டி காலை பட்டார்னு சொல்லி பூமியில உதஞ்சு கண் அப்படி நெரிச்சு பார்த்து சொல்லு. ஒரு சினிமா டைரக்டர் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி போடுவான்னு, நீங்கள் வந்து சார் நீங்கள் இப்படி நடந்து வந்து 4 அடியில் நின்று காலை ஒரு உதறி பின்னால் திரும்பி பார்த்து கேமராவை பார்த்து இப்படி பேசணும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க அப்படி. அதே மாதிரி ஆண்டவர் பாருங்க டைரக்ட் பண்ணுறாரு. யார்? எசேக்கியேல. நீ வந்து உன் கைகளை தட்டி காலை பூமியிலே உதைந்து ஜனங்களை பார்த்து உன்னுடைய கண் விழிகளை நெறித்து அவர்களை நோக்கி சத்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டிய வார்த்தையாவது அப்படியே சொல்லணும். வெறும் வார்த்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. அது மாதிரி அந்த நாட்களில் அதே மாதிரி ஒரு பானை எடுத்து அந்த ஜனங்கள் உட்கார்ந்துருக்கும் போது அவர் நடுவிலே போட்டு உடைச்சு தேசம் இப்படியே செதறி போகும் சொல்லுவார். நல்ல வேளை கர்த்தர் இப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றி இருக்கிறார். இல்லாட்டா நான் வரும்போதே பானையோடு வரணும், உடைக்கணும். அப்போ கர்த்தர் மாற்றி இப்பெல்லாம் சும்மா சொன்னால் போதும் தம்பி, நான் சொல்கிற வார்த்தைகளை சொன்னால் போதும். ஏன்னா அந்த காலத்து ஜனங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சா தான் புரியும் சில நேரங்களில். அப்போ இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைந்தவர்கள் சொன்னாலே புரிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையினால எங்களை ஃப்ரீயாக விட்டுருக்கிறார். உங்களுக்கு அப்பவும் புரியலைன்னு வச்சுங்க, அப்புறம் குடந்தான், மண் தான், அப்புறம் கை தான், கால் தான், உதறு தான், அடித்தல் தான், இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால வந்து கர்த்தர் இந்த மாதிரியான டிராமாஸ் காட்டுறது இல்லை, வெறும் வார்த்தை மாத்திரம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விடிவெள்ளியானது உங்கள் இருதயங்களில் தோன்றி வெளிச்சம் வருகிற வரைக்கும் இருள் கடந்து போகிற காலத்தில் நீங்கள் இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்கும்போது, இருளான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் என்றார். இந்த வார்த்தை நான் பல முறை படித்திருந்தாலும் பேதுரு சொன்னதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை. சமீப காலமாக சில வருஷங்களாகவே கர்த்தர் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை, சபைக்கு வரக்கூடிய ஆபத்து, ஜனங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, சமுதாயத்தில் தோன்றுகிற ஆபத்து, அப்புறம் இயற்கையில் உண்டாகிற பல பேரிடர்கள் அல்லது குடும்பங்களுக்கு வருகிற ஆபத்து என்று பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். அது ஏன் சொல்றாரு, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் என்று இதுவரைக்கும் நமக்கு விளங்கவில்லை. ஆனால் கர்த்தர் இலங்கையில் நாங்கள் ஒரு 3 நாட்கள் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நேரிட்ட போது திடீர்னு ஆண்டவர், அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணணும், நானும் மோகன் சிலாசர் ஐயா அவர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டோம்.
நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய வேளை. அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை காண்பித்து, இலங்கை தேசத்தை குறித்து நான் எவ்வளவு தரிசனங்கள், தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இருள் சூழ்கிற காலம் வரப்போகுது. அந்த இருள் சூழ்ந்த காலத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ளணும், அந்த இருளில் இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னா, இருளுள்ள ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிற விளக்கை போல இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிருக்கணும். தேசம் இந்த வார்த்தைகளை கவனிக்க பண்ணணும், நிறைய பேர் இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படிக்கு சொல்லணும் என்று கர்த்தர் பேசினார். ஏன் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று எனக்கு அப்பொழுது புரியவில்லை. நாங்கள் இந்த ஊரை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாலேயே, நாங்கள் இலங்கையில் இந்த 3 நாள் கூட்டம் முடிச்ச அடுத்த நாளே அங்கே ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த குண்டு வெடிப்பு நடந்த போது நான் அங்கே தான் இருந்தேன். நாங்கள் எல்லாம் எங்கள் டீம் எல்லாம் அங்கே தான் இருந்தோம். அந்த குண்டு வெடிப்பு நடந்து இருளான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அந்த இருள் வர்றதுக்கு முன்னால சொல்றாரு, இருள் வரும் பொழுது அந்த இருளான நாட்கள் உங்களை கடந்து போகும் மட்டும் அந்த வெளிச்சத்தை, தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் கவனித்திருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நலம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். உடனே தீவிரமா சிங்களத்திலும் தமிழிலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை டிராக்ஸ் மாதிரி அச்சடித்து அங்க இருக்கிற சபைகளுக்குள்ளெல்லாம் இப்போது விநியோகம் பண்றாங்க. விநியோகம் பண்ணி கர்த்தர் இலங்கை பற்றி என்ன பேசி இருக்கிறாரு, இந்த ஆபத்துகளை குறித்து என்ன பேசி இருக்கிறார் என்று. அதனால தான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கிறது. அங்கே இலங்கையில் இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்த போதிலும், இப்பவும் இருக்கு. அந்த அச்சுறுத்தல் இருந்த போதிலும் கர்த்தர் அவர்களை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனோட அவருடைய பழைய வாழ்க்கையை அனுபவத்தை திரும்ப வைப்பதற்கு காரணம் தன்னுடைய வார்த்தைகளை பரவ செய்தார். அந்த விளக்கை நம்ம கையில் பிடிச்சிருந்தா அது நம்மை சுற்றிலும் ஒரு ஒளியை பரவ செய்யும். அதை மற்றவர்கள் கைகளிலும் கொடுத்து எல்லாரையும் அது பரவ செய்தா அந்த வெளிச்சத்தினுடைய வேகமும் அதனுடைய வீரியமும் அது பரவுகிற அந்த எல்லையும் அதிகமாய் பெருகும். நாம மாத்திரம் தெரிஞ்சு வச்சு, நாம மாத்திரம் பேசிக்கொண்டு, நாம மாத்திரம் ஜெபித்து நமக்குள்ளே வைத்திருந்தால் அந்த வெளிச்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதை தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே பரவ செய்வதன் மூலம் ஒளி எவ்வளவுக்குள்ளவு பரவ செய்கிறோமோ அவ்வளவுக்குள்ளவு இருளை ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நம்ம போன மாசத்துல, அது முந்தின மாசத்துல கேட்ட செய்தி தான். ஆனா இப்போ நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா, இருளுள்ள ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிற விடிவெளியை போல, விடிவிளக்கை போல அந்த தீர்க்க தரிசன வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்றாரே. எந்த தீர்க்க தரிசன வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று சொன்னாலே அது முழுசும் அதுல இருந்து வெளிச்சம் வந்துடும், அது நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லலாமா, அல்லது பர்டிகுலரா எந்த தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தினால் ஒளி உண்டாகும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் வேத புஸ்தகத்துல ஏறத்தாழ 64% கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி வருவதெல்லாம் ப்ராஃபஸி தான். 64% உண்டான வேத வார்த்தைகள் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் தான். ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், தீர்க்க தரிசன வசனம். ஏன்னா அதை எழுதின ஆசிரியர் அவர் ஆதியிலே சிருஷ்டித்த போது நின்று பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் அதை சொன்னதை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரம்பின, தீர்க்க தரிசனங்களால் நிரம்பின ஒரு புஸ்தகம். இதுல இருக்கிற எல்லா தீர்க்க தரிசன வார்த்தை, ஏதாவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எடுத்துக்கொண்டு, இருள் என்னை சூழ்ந்திருக்கும் போது, என் குடும்பத்தையோ சமுதாயத்தையோ தேசத்தையோ சூழ்ந்திருக்கும் போது இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு அப்படியே போகலாமா, அது விளக்கை போல எனக்கு ஒரு வெளிச்சத்தை தருமா அப்படின்னு நீங்க கேட்டா, அதை குறித்து நாம் என்ன செய்யலாம் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு குறிப்பாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது. இதுவும் தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதுல அவர் என்ன சொல்றார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை கர்த்தர் உண்டு பண்ணி அவரோட பேசுகிறார். அப்போ அவர் குழந்தை இல்லை, கர்த்தர் பேசுற, உன் சந்ததியார் அந்நிய தேசத்துல, எகிப்து தேசத்துல பரதேசிகள் போல இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள், அவங்களுக்கு வேலை செய்வாங்க, அடிமைகளாய் இருப்பார்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். 400 வருஷத்துக்கு பிறகு என் தாசனை நான் அவ்விடத்திலிருந்து அழைத்து வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுவும் தீர்க்க தரிசனம் தான். இந்த தீர்க்க தரிசனத்தை, இது தீர்க்க தரிசனம் தானே, இதை இப்போ இருளுள்ள காலத்துல கவர்மெண்ட் பிரச்சனை, வெளியே சமுதாயத்துல பிரச்சனை, வெளியே போராட்டம், எங்க பார்த்தாலும் தினம் போராட்டம், இருள்,
வாழ்க்கை எப்படி நடத்துவது என்று நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலையில இந்த வசனத்தை நான் எடுத்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏனென்றால் இது இந்த நேரத்தில் உங்களுடைய இருட்டை போக்குகிற வெளிச்சம் அல்ல. இதை யார் பயன்படுத்த முடியும்? இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை அப்படின்னு சொன்னா, 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இருளுள்ள ஸ்தலத்திலே உட்கார்ந்திருந்தாங்க பாருங்க. அவர்கள் இருளுக்குள்ளே இருந்தாங்க பாருங்க. நம்பிக்கை அற்று போய் அந்நிய தேசத்துல ஒருவேளை உணவுக்கு கூட கல் சுமந்து பிழைக்க வேண்டிய ஒரு கொடிய சூழ்நிலையில் இருந்தாங்க பாருங்க. அப்போ அவர்கள் இந்த வசனத்தை கவனித்து பார்த்தால் ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே தோன்றும். இதெல்லாம் ஒரு நாள் மாறிப்போம், கர்த்தர் எங்களை சீக்கிரமே இந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று அவர்களுக்கு பயன்படும் இந்த வார்த்தை. உங்களுக்கு அல்ல. நீங்க இதை வச்சு அந்நிய தேசத்திலே சேவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் சொல்ல தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு உரியது. அப்ப நாம் எந்த தீர்க்க தரிசன வார்த்தையை விளக்காக பயன்படுத்தணும்? வேதத்துல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள் சொன்ன ஏதாவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எடுத்து நம்ம ஒரு விடிவிளக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எதை பயன்படுத்த முடியும்னு சொன்னா, ஒரு இருண்ட காலம் வருவதற்கு முன்னால, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு இருண்ட சூழ்நிலை வருவதற்கு முன்னால, ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னால, அந்த ஆபத்தை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி பேசுவார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த மனிதர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். யாராவது ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரு, சொல்லாம செய்ய மாட்டாங்க. ஏன்னா வசனம் அப்படி போட்டிருக்கு. அதை சொன்ன யார்கிட்ட சொன்னாரோ அவரை ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது அவர் தனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க நேரிடாமல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சட்டம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசிகள் இடத்திலே ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்ப யாராவது ஒரு ஆள்கிட்டையாவது கர்த்தர் சொல்லாம பூமியில எதையும் தாமாய் செய்ய மாட்டாராம். அப்ப நடக்கிற நிகழ்வுகள் யாரோ ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே எனக்கு சொல்லப்படணும் அவசியம் இல்லை, எல்லாமே அவருக்கு சொல்லப்படணும் அவசியம் இல்லை. யாராவது ஒரு மனிதனிடத்திலே, ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே கர்த்தர் அதை கண்டிப்பாய் வெளிப்படுத்தி இருப்பார். தேவன் வெளிப்படுத்தி சொன்ன ஒரு காலத்தை குறித்து வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஒரு இருண்ட காலம் வருகிறது. அந்த தீர்க்க தரிசனத்துல என்னென்ன இருக்குன்னு கேட்டா, வரப்போகிற ஆபத்தை குறித்த விவரணங்கள் இருக்கும். வரப்போகிற அந்த ஆபத்து எப்படி எப்படிதான் இருக்கும், உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, விலைக்கு வாங்குவீங்க, விறகுகளை விலைக்கு, இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, பைபிள் இருக்கு. இப்போ நம்ம தண்ணியை விலைக்கு வாங்குறோமே, அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னால் சிரிப்பாங்க. ஏன் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால சொன்னாலே சிரிப்பாங்க. அப்பத்தை நிறுத்து கொடுப்பார்கள். அவர்கள் தங்களுடைய விறகுகளை விலை கொடுத்து வாங்குவார்கள். வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு இன்னைக்கு எரிபொருள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பது பழகி விட்டது. நமக்கு சிலிண்டர் விலை கொடுத்தா வாங்குறோம், கேஸ் விலை கொடுத்தா வாங்குறோம், தண்ணி விலை கொடுத்தா வாங்குறோம், ஆகாரம் நிறுத்து கொடுக்கப்படும். அப்ப அந்த காலத்துல அப்படி இல்லை போல இருக்கு. இப்பெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா நிறுத்து நம்ம கையில கொடுக்குறோம். உன் ஆகாரம் நிறுத்து உன் பையிலே போடுவாங்க, நிறுத்து கொடுக்கப்படும். அப்படிலாம் அந்த காலத்தில் எழுதப்பட்டதெல்லாம் நடக்குது இப்போ. அப்ப கர்த்தர் ஒரு காலம் வரும்பொழுது அந்த காலத்தை குறித்த விவரணங்கள் சொல்லுகிறார். நீங்க இனிமே வரப்போகிற காலம் எப்படி இருக்கும், அதுல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, குடும்பங்கள் எப்படி இருக்கும், வரக்கூடிய ஆபத்து என்ன, ஒரு தீர்க்க தரிசனத்துல அது இருக்கும். அதே தீர்க்க தரிசனத்துல அந்த ஆபத்துகள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் வரக்கூடிய ஒரு ஆபத்தை வெளிப்படுத்தி சொல்லுவதன் நோக்கம், நீங்கள் அந்த ஆபத்திலே பாதிக்கப்படாமல் தப்ப வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா, உலகத்தில் இனி கடைசி நாட்களில் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து ஒரு பெரிய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கும். சீஷர்கள் இயேசு ஒலிவ மலையில் அமர்ந்திருந்த பொழுது தனித்த வருடத்தில் வந்து இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. அப்ப இயேசுநாதர் தன் வாயை திறந்து சொல்லுவார், பூமியில யுத்தத்தை கேள்விப்படுவீங்க, யுத்த செய்திகளை கேள்விப்படுவீங்க, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள், பஞ்சகாலம் உண்டாகும், அலைகள் முழக்கமாய் இருக்கும், பேரலைகள் தோன்றும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் நட்சத்திரங்கள் அத்திக்காய்கள் போல உதிரும், நில அதிர்ச்சி தோன்றும், கொள்ளை நோய்கள் பரவும். இப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்லிட்டே வருவார். இனி வரக்கூடிய காலத்தினுடைய பயங்கரத்தை பற்றி சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அப்ப நான் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க இதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றேன் உனக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும் பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அதுல நீங்க தப்பிக்க வேண்டும் என்ற அவருடைய நோக்கத்தை சொல்லி உனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவதே நீ தப்பிக்கணுங்கிறது தான். தப்பிக்கணுங்கிறத சொல்லி அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உனக்கு சொல்லி, அதான் தீர்க்க தரிசனம் முழுமை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் கடைசியில் சொல்லி இருப்பார். அப்ப ஒரு காலம் வரப்போகிற ஒரு காலத்தை குறித்து அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த தீர்க்க தரிசனத்தை தான், அந்த லைட்டை தான் நீங்க அந்த இருண்ட காலத்தில் வரும் பொழுது பயன்படுத்த வேண்டும். எந்த இருண்ட சூழ்நிலை, எந்த இருண்ட காலம் வருவதற்கு முன்னால ஏதாவது ஒரு தீர்க்க தரிசி இடத்திலே கர்த்தரை வெளிப்படுத்தி இருப்பார். இனி ஒரு காலம் வருது, ஆட்சி மாறுது, அல்லது தேசத்துல அரசியல்ல குழப்பம் வருது, சமுதாயத்துல போராட்டம் வருது. அப்ப இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? ஒரு இருண்ட காலம் வருகிறது, சபைக்கு ஒரு இருண்ட காலம் வருகிறது. கள்ளர்கள் பரவி இங்கும் அங்கும் என் வார்த்தையை புரட்டுவார்கள், கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள், கள்ள ஆராதனைக்காரர்கள் எழும்புவாங்க, கர்த்தரை வேறு விதமாய் கற்பிப்பாங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆவி தோன்றும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லி நீங்க இதுல என்ன செய்யணும், நீங்க இதுல எப்படி தப்பிக்கணும், நீங்க தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், இதெல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். அவர் எந்த காலத்தை குறித்து அந்த காலம் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு வெளிப்படி சொன்னாரோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் அந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்துவதற்கு உரிய விளக்கு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? இன்னும் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேலர்கள் வாழ்ந்திருந்த காலத்துல அவங்க மேல பாபிலோனியர்கள் படையெடுத்து வர போறாங்க. கல்தேயர்கள் நல்லா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ராஜாக்கள் ஆளுமை செய்யறாங்க. கல்தேயர்கள் அங்கே வர போறாங்க. அவர்கள் படையெடுத்து வரப்போவதாக சொல்லப்பட்ட பொழுது எரேமியா என்ற தீர்க்கதரிசி இடத்திலே கர்த்தர் அதை குறித்து வெளிப்படுத்துகிறார். எரேமியாவின் புத்தகத்தை முழுசா படிச்சு பாருங்க, தெரியும். எரேமியா சொல்றாரு, ஜனங்களை பார்த்து, கல்தேயர்கள் படையெடுத்து வர்றாங்க, பாபிலோனியர்கள், நெபுகாத் நேச்சார் படையெடுத்து வருகிறான். அவன் தேசத்துக்குள் வரும் பொழுது தேசம் அவனுக்கு அடிமைப்பட்டு போய்விடும். ஆகவே கவனம். அவன் தூரத்தில் வரும் பொழுதே நீங்கள் அவனோடு சமாதானம் செய்து கொண்டால் பிழைப்பீர்கள் என்கிறார். அதை ரோட்ல நின்று பேசுறார் எரேமியா. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு பெரிய படையெடுப்பு வருகிறது, நீ ஜனங்களுக்கு தப்பான வார்த்தைகளை சொல்லி அவருடைய இருதயத்தை கரைய பண்ணி அவங்கள திசை திருப்புறியா நீ என்று சொல்லி எரேமியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எரேமியா சொல்ல, இல்லை இல்லை, அவன் வந்தான், நீ நிக்க மாட்ட, நீ பிழைக்க மாட்ட, தேசம் பிடிக்கப்பட்டு போயிரும் என்று மறுபடியும் சொல்லுகிறார். மறுபடியும் ராஜாவுடைய ஆட்கள் அச்சுறுத்துகிறார்கள் அவனை. அப்புறம் ராஜா சொல்றார், இவனை விட்டு அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். அந்நியர்கள் படையெடுத்து வருகிறார்கள், நம்ம எல்லாம் பிடிக்கப்பட போறோம்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களுடைய நம்பிக்கை குலைத்து கொண்டிருக்கிறான். நான் பிடிக்கப்பட்டு போவேன் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே துர்ச்செய்தியை பரப்புகிறான். இவனை உள்ள பிடிச்சு ஒரு குழியில போட்டு நல்ல இந்த அளவுக்கு, இடுப்பு அளவுக்கு சேரும் சகதி நிறைந்த ஒரு ஆள் மாத்திரம் நிக்கிற மாதிரி, படுக்கலாம் முடியாது, ஒரு குழியில அவனை இறக்கி விட்டு மேல கல்லை போட்டு மூடிருங்க. அவனுக்கு காலையில இடுக்கத்தின் அப்பம்னு ஒன்று வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இடுக்கத்தின் அப்பம்னா அப்பத்துல பாதி, குடிக்கிற தண்ணியில பாதி, அது மாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை உள்ள கொடுத்து. இப்ப என்ன சொல்ற? இது மாத்திரம் இல்ல, இன்னும் நீ கழுத்தளவு இறக்குனாலும் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் என்னை காண்பிச்சிருக்கிறார், இந்த பயங்கரமான நாட்கள் வருகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பிடிபட்டு போனால் நீங்கள் மறுபடி எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும், மறுபடி நீங்கள் தேசத்தில் 70 வருஷம் ஆகும். 70 வருஷம் நீங்கள் அந்த அந்நிய தேசத்தில் நீங்கள் இருக்க வேண்டி இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். அவன் கேட்கவே இல்லை, உள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. அவர் உள்ளே இருக்கிற நேரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா பாபிலோனிய படையெடுப்பு வந்து விட்டது. பாபிலோனியர்கள் உள்ள வந்துட்டாங்க. ராஜா சங்கரிக்கப்படுகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் சிறை பிடிக்கப்படுறாங்க. ஜனங்களெல்லாம் போராடுறாங்க, ஜனங்கள்லாம் வர்றாங்க. ஒருவேளை எரேமியா குழிக்குள்ள இல்லாம வெளியே இருந்திருந்தால் அவரையும் அடையாளம் தெரியாம போட்டு தள்ளியிருப்பான் ராஜா. இவனை உள்ள குழிக்குள்ள வச்சு மறந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆள் சொல்லுகிறான் நெபுகாத் நேச்சார் இடத்துல, இந்த ஊர்ல ஒரு தீர்க்க தரிசி இருந்தான், நீர் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து நெபுகாத் நேச்சார் தான் ஜெயிப்பான்னு சொல்லி இருக்கிறான். யார் அவன் கேட்டவனே அந்த ஆள் உள்ள குழியில, அவன் விசாரிச்சு பார்த்தா குழியில கிடக்கிறார். உடனே நெபுகாத் நேச்சாரு அவர் வந்து இவனை தூக்கி விட்டு, இந்த எரேமியாவை தூக்கி விட்டு அந்த ஊர்ல அவர் தங்கி இருக்கும்படி செய்து அவருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. தீர்க்க தரிசிக்கு நீ வாழ்ற வரைக்கும் நான் உனக்கு சகாயம் செய்கிறேன்னு சொல்லி, இதான் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். இப்ப
அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் பிடித்து சிறை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டார்கள். பாபிலோன் கொண்டு போய் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இவங்களெல்லாம் கொண்டு எண்ணெய் செக்கில் எண்ணெய் ஆட்ட விடலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்லுகிறான், இதுல நல்ல ஞானமுள்ள வாலிபர்கள் இருப்பாங்க, நல்ல ஆட்களை மாத்திரம் வந்து பொறுக்கி எடுத்து அவங்கள நம்ம அரண்மனையிலே வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றவன் பார்த்து ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல் போன்றவர்களை மாத்திரம் அவன் அரண்மனை காவலாளிகளாக வைத்துக் கொண்டான். அரண்மனையில வேலை செய்யறதுக்கு நல்ல வாலிபர்கள் நல்லா இருக்கிறாங்க. இதுல தானியேலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களும் நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவர்கள், தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவங்க. தானியேல் என்பவன் பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் தானியேலை அந்நிய தேசத்திலே உயர்த்தினார். அந்நிய தேசத்துல உயர்த்தி அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்து அவர் ஒரு பிரதம மந்திரி போல அந்த அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்து தானியேல் ஒரு மந்திரியாக மாற்றப்பட்டான். அங்க மந்திரியாக வந்து உட்கார்ந்திருந்தார் எல்லாம். அப்ப எரேமியா உரைத்து சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் மேலே இருள் வந்து விட்டது. அவர்கள் அடிமைத்தனத்திலே பிடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அடிமையாய் பிடிக்கப்பட்டு போன தானியேல் மாத்திரம் அரண்மனையில, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ போன்றவர்கள் அரண்மனையில இந்த இருளுடைய பூரண பாதிப்பு இல்லாமல் நல்ல நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? தானியேல் எரேமியாவின் மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதை வழக்கமாய் வைத்திருந்தான். இருளுள்ள ஸ்தலங்களில் இருண்ட நேரம் வரும் பொழுது விடிவெள்ளி விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அவன் கல்தேயர்களுடைய காலம் எப்போ முடியும், இந்த ஆட்சி காலம் முடிந்து இருள் மாறி வெளிச்சம் வந்து நாங்கள் எங்கள் சொந்த தேசத்துக்கு எப்போ போவோம், அதற்கு 70 வருடம் செல்லும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் மூலமாக ஆராய்ந்து கணக்கு போட்டு அதை அவர் அறிந்து கொண்டிருந்தார். அவருக்கு வேலையே அதுதான். ஆண்டோட ஜெபம் பண்ணுவார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனிப்பார், அவைகளை அவன் கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அதை அவர் ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டு நம்ம எப்போ பிடிக்கப்பட்டோம், எப்போ நம்மளை கொண்டு வந்தாங்க, எப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே அடைக்கப்பட்டோம், எரேமியா அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறான், இந்த அந்நியருடைய படையெடுப்பை பற்றி தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு என்னவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒவ்வொன்றாய் 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 அவன் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பதை வழக்கமாய் வைத்திருந்தான். 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனாகிய அந்த தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் இந்த பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த புஸ்தகத்துல நம்ம இப்ப வாழ்கிற காலத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, இந்த இருள் வருவதற்கு முன்னால யார் தீர்க்க தரிசனம் உரைத்தது? எரேமியா. அப்ப என்ன சொல்லி இருக்கிறான் எரேமியா என்பதை இவன் கவனித்து பார்ப்பதை வழக்கமா வச்சிருந்ததுனாலதான் இந்த இருள் தானியேலை பிடிக்கவில்லை. நீங்க இருட்டுல லைட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களை சுற்றி அந்த லைட்டுடைய ஒளி இருக்கும், வெளிச்சம் இருக்கும். இதைத்தான் நம்ம சொல்றோம். பாருங்க, அந்த நாட்களில் தானியேல் அவருக்கு இந்த மாதிரி பேதுரு எழுதின புஸ்தகம் எல்லாம் தெரியாது, இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது. ஆனால் அவர் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன விளக்கை எப்படி இருளிலே பயன்படுத்துவது என்ற கலையை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவது, நமக்கு தெரியும் தேசம் ஒரு இருளை நோக்கி போறது. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ தேசம் போக போகுது, பொருளாதாரம் போயிருச்சு, 7வது இடத்துக்கு போயிடுச்சு இந்தியா, எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வியாபாரங்கள் முடக்கப்படுகிறது, நிறைய பேர் வேலையில்லா திண்டாட்டம் வந்து விட்டது, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க, பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ண வச்ச பணத்தெல்லாம் எடுக்க போறாங்க. 8 மணிக்கு பேச போறார் பிரதமர் சொன்ன அவன் கலங்கி போன வாரம் 2 நாளைக்கு முன்னால 8 மணிக்கு பேச போறான்னு சொன்ன எல்லாம் ஏடிஎம் வாசல்ல போய் நிக்கிறான். 8 மணிக்கு பேசுகிறாருன்னு சொன்ன உடனே எங்க போய் நிக்கணும்? ஒரு டிவியை பார்க்கறதுக்கு போய் நிக்கணும். 8 மணிக்கு பேச போறாருன்னு சொன்னா மத்தியானம் 2 மணிக்கு ஏடிஎம்ல போய் நிக்கிறான். ஏனென்றால் தெரியும், நம்மை ஆளுகிறவர்கள் பேசினால் எங்கே கை வைப்பார்கள் என்று தெரியும். எங்க பர்ஸ்ல தான் கை வைப்பாங்க, பேச ஆரம்பிச்சா எங்க பர்ஸ்ல தான் கை வைப்பான் தெரியும் அவனுக்கு. உடனே பேப்பர்ல போடுறான், எல்லா ஏடிஎம் வாசல் கூட்டம் அலைமோதுகிற 2 மணிக்கே
ஏன்னா இன்னைக்கு தேசத்தின் பிரதமர் 8 மணிக்கு பேச போறார். 2016 8 மணிக்கு பேசினது தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாசம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பேசி விட்டார். நடந்தது இல்ல. அப்போ ஒரு இருண்ட சூழ்நிலை வருவது எல்லாருக்கும் தெரிகிறது. தமிழ்நாடு துண்டாடப்பட போகிறதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், கேஸ் எடுக்க போறேன், அணுக்கழிவுகளை இங்கே தான் கொட்ட போறேன் என்று சொல்லி இதெல்லாம் மாத்துறாங்க. இதனுடைய எதிர்காலம் பயமா இருக்கு. இருள் சூழ்ந்து வருவது நமக்கு தெரிகிறது. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்கை போல பயன்படுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கண்டிப்பா பேசி இருப்பார். அவைகளை கவனித்திருப்பது தான் நீங்கள் அந்த இருளின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழி. தானியேல் அதைத்தான் செய்தான். அதனால தான் நம்ம சொல்றோம், கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்புங்க, என் தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு நலம் உண்டாகும் என்றார். என் வார்த்தைகளை நம்புங்கள் என்றார். அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் தானியேல் எரேமியாவை நம்பினான். எரேமியா ஒரு பெரிய தீர்க்க தரிசி, எங்களுக்கு சீனியர். அவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த இருண்ட காலம், நாங்கள் இருக்கிற இந்த காலம் முடிய 70 வருஷம் செல்லும் என்று எரேமியா பேசின வார்த்தைகளை நான் புஸ்தகங்கள் மூலம் அறிந்து கொண்டேன். அந்த புஸ்தகங்கள் சொல்லுது, ஆராய்ச்சி பண்ணி தினம் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் மனதை அவருக்கு நேராக்கி. இதை படிச்சதோடு மாத்திரம் நிக்கல, அவர் உடனே உபவாசம் பண்ணி அந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஜெபத்திலே தேடி. அதனால சொல்ற, ஒரு தீர்க்க தரிசனத்தை படிச்சா ஜெபம் பண்ணுங்க, அதுல என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணுங்க. இயேசு அதைத்தான் சொன்னார். ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிவித்து, இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போக பாத்திரவான்களை எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இது என்ன நடக்கும் என்று அதை தெரிந்து கொண்டார். உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். இந்த காலத்துல தானே இந்த சிறையிருப்பு முடிய போகிறது என்று. அதனாலதான் தீர்க்க தரிசனங்களுக்கு ஜெபிப்பதையும் தீர்க்க தரிசனங்களை ஆராய்வதையும் வழக்கமாய் வைத்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தேசத்துல ஒவ்வொரு நிகழ்வு வரும் பொழுதும் கர்த்தர் அதை குறித்து பேசாம இல்லை, பேசி இருக்கிறார். நாம தான் அதை கவனிப்பதில்லை. சிலர் அதை குறித்து கேலி செய்வது, இதெல்லாம் அப்படி ஆண்டவர் பேசுவாரா? சுனாமி வருகிறதுன்னு ஆண்டவர் பேசுவாரா? அலை வருகிறதுன்னு ஆண்டவர் பேசுவாரா? அப்படி பேசுவார். கர்த்தர் பேச மாட்டார். சாலமோனுடைய மண்டபம் இடிஞ்சு விழுன்னு கர்த்தர் பேசல, பேசுவார். ஆனா ஏன் கேலி செய்கிறார்கள்? ஏன்னா சிலர் கர்த்தர் தன்னிடத்தில் பேசாமல் இருக்கும் பொழுதே பேசினார்னு சொல்ற நிறைய தீர்க்க தரிசனங்கள் எழும்பி தீர்க்க தரிசனங்களை கொச்சைப்படுத்தி வச்சதுனால நம்புவதற்கு அநேகருக்கு தயக்கம் இருக்கு. தீர்க்க தரிசனம்னா என்ன என்பதை முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும். தீர்க்க தரிசனம் என்பது தேவன் தன்னுடைய மனதில் இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துவது. ஒரு காலம் வரப்போது, அதை பற்றி கர்த்தர் என்ன நினைக்கிறார்? ஒரு கொடுமை தீமை வரப்போகிறது, அதை உங்களுக்கு சொல்லணும், முன்னால சொல்லி தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கணும். அதை ஜனங்களுக்கு சொல்லுவதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அதை விடுத்து ஒரு கூட்டத்தில் ஏதாவது அவர்கள் ஒரு ஆளை பேர் சொல்லி கூப்பிட்டு, உனக்கு வயிற்று வலி இருக்கு, தலைவலி இருக்கு, காய்ச்சல் இருக்குன்னு சொன்னா அது பேர் தீர்க்க தரிசனம் அல்ல. அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளிப்படி சொல்றாங்க, வெளிப்பாடு. கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா நீங்க தீர்க்க தரிசிகள் வாழ்வதை போல வாழணும். அது கஷ்டம். எசேக்கியேலுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க, கஷ்டம் உங்களுக்கு புரியும். எசேக்கியேல் ஆண்டவர் இப்ப பேசிடுவாரோன்னு பயந்துட்டு இருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் வர்றார், மகனே, என்ன ஆண்டவரே, தம்பி நீ என்ன செய்யணும்னா வலது பக்கம் திரும்பி 40 நாள் அசையாம படுத்திருக்கணும். ஏன் ஆண்டு? படுன்னு சொன்னா படிச்சு நான் எதுவும் இருக்கா இல்லையா? 40 நாள் நீங்க படுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது சுகவீனமாகி டாக்டர் அசையவே கூடாதுன்னு சொல்லி 3 நாள் அசையக்கூடாது பாருங்க. நமக்கு அப்படி கையில் ஒரு கட்டை போட்டு கையை அசையவே கூடாது, அப்பதான் மூக்கில் அரிக்கும். அது அந்த கையில சொரியணும் போல இருக்கும். என்ன செய்வது? 40 நாள் ஒரே மாதிரி படுது, ஒரே பக்கத்துல எந்திரிக்க கூடாது. 40 நாள் எப்படி இருக்கும்? வேற வழி இல்லை. படுத்தான் அந்த மனுஷன், படுத்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். திடீர்னு கர்த்தர் 40வது நாள் வந்தார். அப்பா நிம்மதியாச்சு. கையெல்லாம் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்கும் போதே பாருங்களேன், நமக்கு காலை ஒரே மாதிரி போட்டு உட்கார முடியாது. ஒரு காலை மாற்றி போடுவோம், ஒரு கையை இந்த மாதிரி மாற்றி போடுவோம். அது இயற்கை, தப்பு இல்லை, இயற்கை. ஒரே மாதிரி உட்கார்ந்தா காலெல்லாம் அப்படியே மதன் ஆயிரும். அப்புறம் நின்னா நிற்க முடியாது. ஒரு சாட்சி படுத்தா 40வது நாள் கர்த்தர் மறுபடியும் எசேக்கியேல் இடத்துல பேசி,
அப்பா ஆண்டவர் வந்துட்டார், ரிலீஸ் அப்படின்னு நினைக்கிறார். தம்பி இப்போ நீ வலது பக்கம் திரும்பி 40 நாள் படு. மறுபடியும் தான் மறுபடியும் படுத்தார். அப்புறம் கர்த்தர் எசேக்கியேல் இடத்துல வந்தார். இப்போ என்ன ஆண்டவரே, இப்போ என்னன்னா உன்னுடைய ஒரு பக்கம் மீசையை வலித்து விட்டு ஒரு பக்கம் தாடியும் சிரைத்து விட்டு நீ காரியம் செய்யணும். உன்னுடைய முடியில ஒரு பக்கத்தை நடுவில் உச்சி எடுத்து ஒரு பக்கத்தை வலித்து அதை 8 துண்டாக்கி 8 திசைகளிலும் தூவி 8 திசைகளிலிருந்தும் இஸ்ரேல் தேசத்துக்கு பொல்லா போகுதுன்னு சொல்லணும். நான் சும்மா வெறும் வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறேன். ஆண்டவரே இந்த ஆள் ஷேவிங் எல்லாம் பண்ணு. கஷ்டம் தீர்க்கதரிசிகளாய் வாழ்வது. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஒரு வீட்டில் போய் அவங்க பசிக்கு ஏதாவது தாங்கம்மான்னு கேட்குற நிலைமை எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை. தீர்க்கதரிசிகளாய் வாழ்வது கடினம். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்களை தீர்க்கதரிசி என்று அழைக்க வேண்டும். அப்போ இதற்காக அவங்க என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ தங்களை நிரூபிப்பதற்கு அப்படி செய்கிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பி இருக்கிறார்கள். நான் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது தென் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் தென்னாப்பிரிக்காவை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபேக் மிராக்கிள்ஸ் அல்லது ஃபேக் ரிவைவல் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய கோமாளித்தனங்கள் சொல்லப்படும். அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு தீர்க்கதரிசி நிற்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு ஆளை கூப்பிட்டு அழைச்சி சொல்கிறார், உன்னுடைய மனைவியின் பேர் இது, உன்னுடைய மகள் பேர் இது. அவர்கள் 2 பேரும் அப்படியே நடந்து வருவதை கர்த்தர் எனக்கு தரிசனத்திலே காண்பிக்கிறார். உடனே பக்கத்தில் கொண்டு சொல்லார், ஒரு ஐபேட் இருந்தால் கொடுங்க, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். எதை? இவர் பார்க்குற தரிசனத்தை ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாராம். புதுசாக இருக்கே. உடனே பக்கத்தில் கொண்டு அப்படியே பயபக்தியாக ஒரு ஐபேட் கொண்டு வந்து கொடுக்குறான். இவர் அந்த தரிசனத்தை அப்படி முன்னால் அந்த இது வைத்து கொண்டு ஐபேடை வச்சுக்கிட்டு அதை அப்படி கிளிக் பண்ணுறார். கிளிக் பண்ணிட்டு அப்படி திருப்பி காமிக்கிறார், இதுதானே உன்னுடைய மனைவி. அந்த ஆள் உடனே மயக்கம் போட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விழுறான் கீழே. யாரு? அந்த மனைவிக்கு சொந்தக்காரன், சாரி கணவன், கீழே விழுறான். எந்திரிச்ச உடனே அவனை தண்ணி தொளிச்சு எழுப்பிட்டு இதுதானே உன்னுடைய மகள் ஆமான்னு சொல்லி மறுபடியும் கீழே விழுறான். போலீஸ் ஸ்டேஷனில் தண்ணி ஊற்றி அடிப்பான் பாருங்க, அது மாதிரி கீழே விழுறான். ஒரு வேளை விழுந்தோடனே அப்புறம் உடனே எந்திரிச்சு மறுபடியும் காமிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி ஃபேக் பண்ணுறாங்க என்பதை மறுபடியும் அந்த மிராக்கிளை ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறாங்க. அதில் அந்த ஐபேடை வைத்து கொண்டு அப்படி காமிச்சு அந்த ஐபேடை அவருக்கு முன்னால் அப்படி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சு பிக்சர் கேலரின்னு ஒன்று இருக்கும் உள்ள. அந்த பிக்சர் கேலரியை நோக்கி விரலை நோக்கி அப்படி தள்ளி விட்றாரு இந்த ஆள். அந்த பிக்சரில் ஏற்கனவே அவருடைய மனைவியின் படத்தையும் மகள் படத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை காமிச்சு அவரை இது எதற்கு நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். இது பெரிய தீர்க்க தரிசனம் அல்ல. இன்னும் சில இடங்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏனென்றால் நீங்கள் தீர்க்க தரிசனத்தில் பழக்கம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள். மேடையிலும் சொல்லப்படுற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். இன்னொரு இடத்துல இப்போ என்ன ட்ரெண்டுன்னு சொன்னால், ஒரு ஆளை கூப்பிட்டு நிற்க வைப்பாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் அப்படின்னு அப்படியே குறுக்க நெடுக்க நடப்பார். ஒரு ஆள் ஒரு படி மேலே போய், நான் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட அவருடைய மொபைல் நம்பரை கொடுத்தார். அவருடைய இப்போ பரலோகத்துடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. பிதாவுடைய ஃபோன் நம்பர், இயேசுவோட இல்லை, டைரக்ட் கனெக்ஷன், பிதாவுடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் இப்பொழுது அவரிடத்துல நேரடியாக கனெக்ட் ஆக முடியும். அந்த வீடியோ பார்த்தீங்களா? அடுத்த முறை அதெல்லாம் காட்ட சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ. அதில் அந்த ஆள் இது ஆப்பிரிக்கா தான். சொன்னோடனே ஒரு அம்மா முழங்கால் போட்டிருக்கிறாங்க. இவர் அப்படி ஃபோன் அப்படி தட்டிட்டு அப்படி வச்சிருக்கிறார். ஓ பரலோகமா? ஆமாம். யார் பேசுறது? ஓ பிதாவா? பிரைஸ் தி லார்ட், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அம்மா முழங்கால் போட்டு உட்காந்துருக்கு. இந்த அம்மாளை குறித்து என்ன செய்தி அப்படின்னு கேட்குறார். உடனே பரலோகத்துலேருந்து அங்கேருந்து ஏதோ பதில் வருதான். உடனே கர்த்தர் உனக்கு இதை சொல்லுகிறார், அதை சொன்ன அந்த அம்மா பரவசமாய் கீழே விழுகிறது. அப்போ பரலோகத்தில் கூட அங்கே மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதும், அங்கே செல்ஃபோன் டவர்ஸ் இருப்பதும், அந்த டவர்ஸ் பூமியில் இருக்கிற செல்ஃபோன் டவர்ஸோட கனெக்ட் ஆவதும் உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் தான், ஆச்சரியம்தான். பிதாவானவர் இப்படி ஒரு ஃபோன் வச்சிருக்கிறதும் ஐஃபோன் வச்சு பயன்படுத்துவதும் ஆச்சரியம் தான். அதை நம்புறாங்க ஒரு கூட்டம். இப்போ ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சுன்னா அடுத்து கப்பல் ஏறி இந்தியாவுக்குள்ளே வந்துடும், விமானம் ஏறி இந்தியாவுக்குள்ளே வந்துடும், அல்லது ஆன்லைன் மூலம் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். இவர்கள் அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு மனிதனை கொண்டு நிறுத்துவார்கள், மேடையில் நிறுத்தி இந்த தீர்க்கதரிசி குறுக்க நெடுக்கு அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி நடப்பார். நடந்து சொல்லுவார், உன்னுடைய பெயர் டேவிட், ஆமா அப்படின்னு சொல்லுவார். உன்னுடைய மனைவியின் பேர் இது ஹெலன், ஆமா. உன்னுடைய மகள் பேர் இது ரோசி, ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் கைதட்டி, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. நான் சொல்றேன், அவனுடைய பேர் என்னன்னு அவனுக்கு தெரியாதா? அவருடைய மனைவி பேரை என்ன என்பது அந்த ஆளுக்கு தெரியாதா? அவருடைய மகள் பேர் என்ன என்பதை தெரியாதா? இதை நீ சொல்லி அவர் தெரிய வேண்டுமா?
இதிலே தீர்க்க தரிசனம் எங்கே வருகிறது? சொல்லுங்க. தீர்க்க தரிசனம்னா தெரியாத ஒரு காரியத்தை, வரப்போற காரியத்தை, நடக்கிற காரியத்தை கர்த்தருடைய மனசுல சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்க சொல்றதுன்னா அது தீர்க்க தரிசனம் ஆயிருமா? இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஒருத்தர் சொல்ற, நீங்க இந்த பேங்க்ல கணக்கு வச்சிருக்கீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறா. ஆமையா, உங்களுக்கு எப்படியா தெரியும்? எந்த பேங்க்ல கணக்கு வச்சிரும் உனக்கு தெரியும்ல. இதை ஒருவர் வந்து வெளிப்படி சொல்லணுமா? ஆவியானவர் இதை வந்து வெளிப்படி சொல்லி, தம்பி உன் பேர் இது அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படி சொன்னா தான் உங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? இதில் தீர்க்க தரிசனம் எங்கேயா வருகிறது? அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள்ல குழப்பங்கள், தீர்க்க தரிசனங்கள பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இருள் சூழ்கிற காலம் வரும் பொழுது கர்த்தர் உண்மையாய் தம்முடைய தீர்க்க தரிசிகளிடத்திலே அந்த காலங்களை குறித்து நிச்சயம் வெளிப்படுத்தி வைத்திருப்பார். தீர்க்க தரிசனம் என்பது தேவன் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, அவருடைய மனசுக்கு செய்தி. ஆபத்து வரப்போது தப்பிச்சுக்க என்று சொல்லுகிற ஒரு செய்தி. உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லி வேடிக்கை காட்டுவதல்ல, வித்தை காட்டுவதல்ல. கர்த்தர் ஒரு பெர்ஃபார்மர் அல்ல, மந்திர வித்தை காட்டுகிறவர்கள் அல்ல, மேஜிக் ஷோ பண்றவங்க இல்ல. என்ன மேஜிக் ஷோ மாதிரி இருக்குது? இயேசு செய்த அற்புதத்தில் எதையாவது மேஜிக் ஷோ மாதிரி செய்தாரா பாருங்கள்? இல்லை, அவர் அற்புதம் செய்தார். இப்ப நாம இன்னைக்கு மேடையில் வச்சு செய்யலாம் மேஜிக் ஷோ. அப்ப இது அல்ல. அப்ப அந்த ஒரிஜினல் உண்மையான தீர்க்க தரிசனங்கள், தேவன் வரும் காரியங்களை குறித்து முன்னறிவித்தவைகளை நம்ம வச்சு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவைகளை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். உடனே தானியேல் என்ன செய்தார்? உபவாசம் பண்ணி அந்த முதல்ல அந்த வார்த்தைகளை படித்தார், அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டார். 70 வருஷம் செல்லும் என்பதை கணக்கு போட்டு பார்த்தார். 70 வருஷம் ஆகும். அவன் சொன்ன சம்பவங்கள் நடக்கிறத வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா 70 வருடம் ஆகும் என்பதை புஸ்தகங்கள் மூலம் அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டார். மேல் போக்கா படிக்கல, ஆராய்ந்து அறிந்து கொண்டார். அப்புறம் ஆராய்ந்து அறிந்து கொண்டதோடு விட்டு விடாமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ரெட்டில் அமர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய முகத்தை நோக்கி நேராக்கி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். இதுதான் மெத்தடு. அதனாலதான் இருண்ட காலம் எல்லா இஸ்ரவேலர் மேலும் பரவின போதும் தானியேலை கர்த்தருடைய வெளிச்சம் பாதுகாத்து வந்தது. 4 ஆட்சி மாறினது, 4 ராஜா மாறினார்கள் தானியேல் காலத்துல. தெரியுமில்ல உங்களுக்கு? 4 பேர், நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், அப்புறம் அவனை கொண்டுட்டு ராத்திரி பெல்தெஷாத்சார்னு ஒருத்தன். இந்த மாதிரி 4 பேர். அப்புறம் தரியு ஆகிய 4 மன்னர்கள் ஆட்சி பண்ணார்கள். ஆட்சி மாறிக்கொண்டே வந்தது. ஆனா தானியேல் மாத்திரம் அவருடைய போஸ்டிங்ல அப்படியே இருந்தார் கடைசி வரைக்கும். தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னவென்றால், அவர் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை தன்னை சூழ பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்திருந்தான் தானியேல். அல்லேலூயா. இதுதான் வெற்றியினுடைய ரகசியம். அப்ப கர்த்தர் பேசின வார்த்தைகளை நீங்க இருட்டை பார்த்து பயப்பட வேணாம். யார் பயப்படுவாங்க? தன்னில் வெளிச்சம் இல்லாதவன், வெளிச்சத்தை குறித்த அறிவில்லாதவன் பயப்படுவான். ஒரு காலத்துல ஜனங்கள் இருளை கண்டு பயந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த லைட்டை பத்தி, வெளிச்சத்தை பத்தி, விளக்குகளை பற்றி தெரியாது. ஆனா இன்னைக்கும் தினம் நமக்கு இருள் வருகிறது, இருட்டு வருகிறது, காலையில வெளிச்சம் வந்து விடுகிறது. நம்ம என்னைக்காவது ஐயோ ராத்திரி ஆக போதே, 6 மணி ஆக போதே, லைட் போக போதே என்று சொல்லி நம்ம பயந்ததே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு விளக்கை பயன்படுத்துவது எப்படி என்கிற கலை தெரியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பேசின வார்த்தைகள், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பயன்படுத்துவது எப்படி என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களை சூழ வருகிற எந்த காலத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. இந்த வெளிச்சம் உங்களை சூழ பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வெளிச்சத்தை நம்ம இப்போ பரவ செய்கிறோம். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன வார்த்தைகளை நம்ம மாத்திரம் கவனிச்சா பத்தாது, நாம மாத்திரம் அதை வைத்துக்கொண்டு ஜெபித்தால் பத்தாது, ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் கேட்டால் பத்தாது. இது எல்லாருக்கும் கொண்டு போய் அதை பரவ செய்யணும்னு சொல்லி இலங்கையிலே தான் நான் அறிந்து கொண்டேன். எனக்கு அதுக்கு முன்னால தெரியாது. இலங்கையில தான் நான் அறிந்து, கர்த்தர் நமக்கு பேசி சொல்வது, வரும் காலங்களை குறித்த பயங்கரங்களை சொல்வது, இது என்னென்ன நடக்கும், எப்படி தப்பிக்கணும்னு சொல்வது, நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான விளக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது நமக்கு தெரியல. எனக்கு இலங்கைக்கு போற வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு இந்த இருண்ட காலங்களை குறித்தும் வரும் காலங்களை குறித்தும் வெளிப்படுத்தி சொன்னவைகளை நம்ம எல்லாரும் கேட்கும்படிக்கும் யாவரும் அறியும்படிக்கும் ஜனங்கள் நடுவிலே பரவ செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நம்ம மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்களும் அந்த வெளிச்சத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம்.
இன்றைக்கு நாம் ஒரு குழுவாக கூட்டமாக கூடி நம்ம ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி அதற்காக சில நிமிஷங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த புஸ்தகத்துல முதல் வாரத்திற்கான தீர்க்க தரிசன ஜெப குறிப்பு. இந்த புஸ்தகத்துல இருக்கிற 4 தீர்க்க தரிசனங்களுமே இனி வருகிற கடைசி காலத்துல எழுப்புதலுக்கு எதிராக அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற கானானிய பொல்லாத ஆவிகளை குறித்த செய்தி. சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆவிகளுடைய பேரெல்லாம் பைபிள்ல இல்லையே, நாங்கள் எப்படி அதை பயன்படுத்துவது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில பைபிள் இருக்கிறது தான் பயன்படுத்துகிறீர்களா? பைபிள் இல்லாத பயன்படுத்தவே மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, பைபிளுக்கு தான் பயன்படுத்துறீங்களா? இட்லி பைபிள் இருக்குதா? தோசை பைபிள் இருக்குதா? கர்த்தர் பைபிள்ல வேறு காரியங்களை சொல்லியிருந்தாலும் அதனுடைய நுணுக்கங்கள் வரும் பொழுது அதில் மறைவாயிருக்கிற காரியங்களை அந்தந்த காலகட்டங்களில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆவிகள் பற்றி இந்த ஆவிகளுடைய பெயர் பற்றிலாம் அதில் இல்லையேன்னு சொல்லி. கானானிய ஆவிகளுடைய பெயர்கள் சொன்னா நீங்க அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க 33 கோடி இருக்குன்னு சொல்லி. இதை எழுதினாலே ஒரு தனி புஸ்தகம் எழுதணும். அப்படி எழுதல 33 கோடி பேரும் கர்த்தர் எழுதி இது என்ன ஆவின்னு சொல்லி எழுதுனா அதை படிக்கிறதுக்கே நமக்கு. அதனால கர்த்தர் சொல்ல, பொதுவா சாத்தானுடைய ராஜ்யம், பாதாளத்தின் ஆவிகள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட காலங்களில் பர்டிகுலரா அந்த ஆவிகள் புறப்பட்டு கிரியை செய்யும் போது கர்த்தர் அவைகளுடைய பெயர்களை அந்த காலங்களிலே மாத்திரம் வெளிப்படுத்துகிறார். அது நம்ம எல்லா காலத்திலும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அதனாலதான் பைபிள் அது போடல. அதனால கர்த்தருடைய வேதத்தில் இந்த பெயர்கள், சில பெயர்கள் இருக்கலாம். அப்பல்லியோன் என்கிற பெயர் இருக்கு, சில ஆவிகளுடைய பெயர் இருக்குது. ஆனா இன்னும் சில ஆவிகள், அதை தாண்டின ஆவிகள் உலகத்தில் கிரியை செய்கின்றன. உலகத்திலே நடக்கிற கிரியைகள் 3 விதமான கிரியைகள் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒன்று, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற கிரியைகள். அது முழுக்க 100% நன்மைக்கானதும் பரிசுத்தத்துக்கானதுமாக இருக்கும். பிசாசுடைய கிரியைகள், 2வது சாத்தானுடைய கிரியைகள். நம்புறீங்களா சாத்தானுடைய கிரியை பூமியில் இருக்கிறத? அது முழுக்க தீமைக்கு ஏதுவானதாக இருக்கும். இருண்ட கிரியைகள், மனுஷனை கொல்லுவது, வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, கொள்ளையிடுவது, இதுதான் அந்த அவனுடைய கிரியைகளுடைய நோக்கம். சாத்தானுடைய கிரியை. 2க்கு நடுவில் மனுஷ கிரியைன்னு ஒன்று இருக்கு. இவன் என்ன செய்வான்னா, கர்த்தருடைய நல்ல தேவனுடைய ஆவியானவர் செய்யற மாதிரி சில சமயங்களில் நல்ல கிரியைகளும் செய்வான், சில நேரத்தில் வில்லனாவும் மாறிடுவான். இது மனுஷனுடைய கிரியைகள். எந்த மனுஷனும் முழு நல்லவனும் அல்ல, முழு கெட்டவனும் அல்ல. சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா முழு கெட்டவன் ஒரு ஆள் இருப்பான், முழு நல்லவன் ஒரு ஆள் இருப்பான். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுவும் கலந்துருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் முழு நன்மையினால் அவன் இயக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே அவன் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும். அவன் முழுசா பரிசுத்தாவின் கையில ஒப்பு கொடுக்கப்படும் கிரியைகள். உலகத்தில் நடக்கிற மனித குலத்திற்கும் சமுதாயத்திற்கும் எதிரான கிரியைகள் எல்லாவற்றின் பின்னால, தீமையின் கிரியைகள் பின்னால, மரணத்தின் கிரியைகள் பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி இருக்கும், பிசாசு இருக்கும். பிசாசினுடைய ஆவி இருக்கும். அது தன்னை வெளிப்படுத்தாது, காட்டாது. அதுதான் உள்ளே இருந்து அவன் மனித குல சத்துரு என்று எழுதியிருக்கிறது. சாத்தான் என்றாலே எதிரி என்று பொருள். எதிரி யாருக்கு? மனிதனுக்கு எதிரி. அவன் தேவனுக்கு எதிரி, தேவனுடைய கிரியைகளுக்கு எதிரி. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், சத்துருவானவன் சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கு உங்களிடத்தில் வரமாட்டான். அப்ப சமுதாயத்தில் இன்னைக்கு நடக்கிற பல காரணங்களுக்கு, பல காரியங்களுக்கு பின்னணியில இந்த பொல்லாத ஆவிகள், கானானி ஆவிகள் அங்கே உள்ளே குடியிருக்கிறது. இந்த ஆவிகளுக்கு பேரு, வேலை செய்யற பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற இந்த ஆவிகளுக்கு பேரு கானானி ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. கானானி ஆவிகள் யார்? இந்த ஆவிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வானத்துல யுத்தம் உண்டான போது, வானத்துல கலகம் உண்டான போது, இந்த கலகத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அப்புறம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம், இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்ற லூசிஃபர் ஒரு பிரதான தேவதூதனாக இருந்து தேவனுடைய ஆலயத்துல ஆராதனைகளுக்கு தலைவனாக இருந்தான். அவனுடைய இருதயத்திலே மேட்டிமை தோன்றினதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 14வது அதிகாரத்தில், உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவர் சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாயே, ஆகவே நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே என்று எழுதியிருக்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உன்னுடைய மேளம், உன்னுடைய நாதஸ்வரம்,
உடைய இசைக்கருவிகளின் இயக்கம் நின்று போனதே என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதுக்கெல்லாம் தலைவன் அவன், தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன். ஆண்டவர் அவனை ரொம்ப தன்னுடைய மகன் மாதிரி வச்சிருந்தார். யாரும் நுழைய முடியாத இடங்களுக்குள்ளெல்லாம் அவன் நுழைந்தான். அவருடைய மனசுல ஒரு மேட்டிமை, நான் கடவுளை போல மாறணும். எப்பவுமே ஒரு ஆள் விழுந்து போறன பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை துணை சேர்த்துக்குருவான். உள்ள ஒரு ஊழியத்திலிருந்து உள்ள போனா மெல்ல அப்படி கலகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. என்னையா பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார், பாஸ்டர் நம்மைத்தான் குட்டி காத்தி பேசுகிறார், போன பிரசங்கத்தில் உங்களை பற்றி அப்படியே நான் கவனிச்சேனே, நீங்கள் கவனிக்கல ஆனால் நான் கவனிச்சேனே அப்படின்னு கூட்டு சேர்ந்து தான் விழுந்து போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது இந்த பொல்லாதவர்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஐக்கியம் நல்லவர்களுக்குள்ள கூட இருக்காது. சிகரெட்டை வாயில் வச்சுட்டு நீங்கள் கேளுங்களேன், ஒரு 10 பேர் தீக்குச்சியோட வருவான் கொளுத்துறதுக்கு வருவான்ல. ஒரே டம்ளரில் ஒரு 8 பேர் 10 பேர் வந்து தண்ணி அடிப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? ஐக்கியம் பொல்லாதவர்களுக்குள்ளே. மூக்கு பொடி போடுகிற பழக்கம் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருந்துச்சு. பழக்கம் இருக்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஒரு சிட்டிகை தாங்கள்னு கேட்டால் உடனே அவர் கேட்க மாட்டார். நீ யார் எவர் என்கிட்ட கேட்குறே கேட்க மாட்டார். இது தீக்குச்சி நெருப்பு, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். உங்கள்கிட்ட வத்தி பெட்டி இருக்கா, நீ யாரியா, உனக்கு எனக்கு என்ன கேட்க மாட்டான். இருந்துச்சுன்னா உடனே 10 வச்சு விட்டுருவான். பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி இந்த சாத்தான் உள்ளே போய் பேசின உடனே அதுக்கு ஒரு பெரிய தேவதூதர் கூட்டம். ஆமா ஆமா ஆமா, பிதாவானவர் செய்வது சரியில்லை, பரலோகத்தில் சட்ட திட்டங்கள் சரியில்லை, நீங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அமைச்சா தாங்க கட்டுப்படியாகும். இவன் ஒரு 10 பேர் தூவம் போட்டு ஒரு கலகம் உண்டாகி ஆதியிலே கீழ்ப்படியாமல் போன தூதர்கள் அவர்கள் கீழே விழத்தள்ளப்பட்டார்கள். யூதாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஆதியிலே கீழ்ப்படியாமல் போன தூதர்களை கர்த்தர் அந்தகாரத்தின் சங்கில்களிலே கட்டி பாதாளத்திலே வைத்தார். கீழே கட்டி பாதாளத்தில் ஒரு பெரிய குரூப் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் தேவ தூதர்களாக இருந்து பரலோகத்தில் இருந்து, ஆனால் நம்ம வந்து பேய் என்று யாரை நினைக்கிறோம்னா, இந்த நாண்டு கொண்டு செத்தவன், பஸ்ஸில் செத்தவன், அங்கே போனவன் இங்கே போன, இதுதான் பேய் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது இல்லை பேய், இதுதான் பேய். என்ன வேணும், யாரு, உங்க அம்மா தாண்டா வந்திருக்கு அப்படிம்பாங்க. முந்தா நாள் செத்து போச்சே கிளவி, அதுதான் உன் மேலே வந்திருக்குன்னு. என்ன வேணும் கேட்டேன்னா அது ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கும். கருவாடு வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லி. இது இல்லை நான் சொல்லுவது, இது இல்லை பேய். நான் சொல்லுகிற உண்மையான பிசாசு என்பது வானமண்டலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ தூதர்களோடு இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். பிசாசுடைய வஞ்சனையினால அவனை பின்பற்றி கலகம் உண்டான பொழுது கர்த்தர் அவர்களை விழத்தள்ளினார் என்று வேதத்தை எழுதியிருக்கு. இதெல்லாம் உலகம் சிருஷ்டிப்பதற்கு முன்னால நடந்த சம்பவங்கள். எல்லாம் கொண்டு பாதாளத்தில் கட்டு. அப்போ பரலோகம் என்கிற ஒரு இடம் வானத்தில், அதுக்கு கீழே பாதாளம் என்கிற இடம் ஒரு இடம், நடுவில் பூமி. கர்த்தர் அதற்கு பிறகு மனிதனை உண்டு பண்ணினார். மனிதர்களை கர்த்தர் நேசித்தார். பொல்லாத பிசாசு மனிதர்களை வஞ்சிக்க ஆரம்பித்தான். ஒரே ஒரு சாத்தான் தான், ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு அல்ல, ஒரு ஆள் மாத்திரம். அவன் மாத்திரம் அப்படியே வந்து அவனுக்கு கொஞ்சம் அனுமதி கிடைத்திருக்கு. ஒரு பாம்பு மாதிரி உள்ளே இருந்து அவர்களை வஞ்சித்தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். உடனே உலகம் அவனுக்குள்ளே கடந்து போய்விட்டது. உடனே உலகத்துக்குள்ள பாவத்தை கொண்டு வந்து ஆதாமுடைய சந்ததியெல்லாம் கெடுத்து அவர்களை எல்லாம் வந்து எப்படி தேவனோடு கூட சேர விடக்கூடாதுங்கிறதுக்காக காரியங்களை செய்து ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு பேர் ஆபேல், ஒரு ஆள் பேர் காயின். ஆபேல் தேவன் மேல் பற்றுள்ளவனாய் இருந்தான். பிசாசு தந்திரம் பண்ணான். என்ன செய்யலாம், இவன் தேவனோடு கூட மறுபடியும் கனெக்ஷன் ஏற்படுத்தினான் ஐயா. அப்ப ஆபேலை கொன்று காயினை கொலைகாரனாக்கி விட்டான். இவனை பாவியாக்கிட்டான், அவனை வந்து போட்டு தள்ளிட்டான். முடிஞ்சது. இனி ஒரு புதிய சந்ததி கொலைகாரனுடைய அந்த வம்சத்திலிருந்து இனி வந்து முழுக்க பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்ததி பூமியில் வந்தது. பூமியில் பாவம் பெருகிற்று. பாவம் பெருக பெருக இந்த பாவத்துக்கு காரணமான ஆவிகள் எல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே வர ஆரம்பிக்குது. பாவம் பண்றான்ல, பாவம் பண்ற ஏன் சொல்ல கேட்கிறான்ல, அவர்கள் உம்முடைய வார்த்தையை தள்ளி என் வார்த்தையைத்தானே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்க உங்களுக்கு தர்ற நன்மைகளையும் வாக்கு தத்தங்களையும் விட்டு நான் அவனுக்கு காண்பிக்கிற மாம்ச இச்சைகளையும் குடியையும் வெறியையும் திருட்டையும் பொய்யையும் தானே ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஜனங்கள் எது விரும்புகிறானோ அதைத்தானே நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி வாதாடி பாதாளத்தில் கட்டியிருக்கிற ஆவி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் வெளியே வந்து ஜனங்களோட ஜனங்களா கலந்து மனிதர்கள் மனம் போனபடி வாழ்ந்து மனிதர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கொண்டு கர்த்தர் பார்த்தார்.
பூமியை மனுபுத்திரருக்காக உண்டாக்கினோம். ஆனா மறுபடியும் கீழே தள்ளின அந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் பூமி முழுவதும் நிறைத்து பூமியிலே மனிதருடைய வழியை கெடுத்து இந்த மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் சொல்லுகிறது. மனஸ்தாபப்பட்டார். மனிதர்களை பூமியிலே உண்டாக்கினது எனக்கு விஷனமாய் இருக்கிறது என்றார். ஏன்? மனிதர்கள் பாவம் செய்தனால மாத்திரம் அல்ல, அந்த மனிதர்கள் பாவம் செய்ததன் மூலம் பாதாளத்தில் கட்டப்பட்ட ஆவிகள் எல்லாம் மேல கொண்டு வந்துட்டான். அவைகள் இவனோடு கூட எழும்பி, ஏன்னா இவங்க என்னைத்தான் நம்புறாங்க, என் பாவத்தை தானே செய்கிறார்கள் என்று அவனோடு கூட ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்து விட்டது. அப்ப கட்டி போட்ட சத்துரு வெளியே வந்து ஜனங்களோடு ஜனங்களாய் வாழ ஆரம்பித்ததை கர்த்தர் கண்டு கோபம் கொண்டு என்ன செய்தார்? உலகத்தை அழித்து விடுவோம் என்று அவர் புறப்பட்டார். அப்ப பார்க்கிறார், உலகம் முழுசும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள் என்று பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் அவருக்கு. நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் மாத்திரம் உலகத்தை சுற்றி இவ்வளோ கரைப்பட்டிருந்தாலும் கரைபடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடவுளை நோக்கி தினம் தொழுது ஜெபம் பண்ணி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது. பக்கத்தில் அவங்கெல்லாம் பாவம் செய்தாலும் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தை 8 பேர் கொண்ட குடும்பம் மாத்திரம் இருக்கு. இப்போ கர்த்தர் என்ன செய்யறது? தன்னுடைய நீதியின்படி டோட்டல் உலகத்தை அழிச்சலான்னு பார்த்தா இந்த 8 பேர் உயிரோடு இருக்கிறார்களே, நீதி செய்கிறாங்களே, என்ன செய்வது? கர்த்தர் ஆகவே நோவாவை மாத்திரம், நோவாவை அவருடைய குடும்பத்தை மாத்திரம் தப்புவித்து ஒட்டுமொத்த உலகத்தை அழித்து விட்டார். உலகத்துல மனுஷன் பாவ மனுஷன் இருந்தா தானே பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசு அவன் பேரை சொல்லிட்டு வெளியே வர முடியும். எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சு பிசாசை மறுபடி லாக் பண்ணிட்டார். இனி வெளியே வரக்கூடாது, இனி இடம் கொடுத்தா தானே வர முடியும். இப்போ பூமியில் இருக்கிறதெல்லாம் பரிசுத்தமான பிள்ளைகள் 8 பேர், அவ்வளவுதான். இனி மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு நினைச்சு போற நேரத்துல சாத்தான் அப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். எப்படிதான் உள்ள நுழையலாம், எப்படிதான் இவர்களுக்குள்ளே போகலாம், ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா தானே உள்ள போக முடியும். ஒவ்வொருவரையும் பார்த்தாலும் எல்லாம் அப்படி நீதிமானுடைய சந்ததியா இருக்கிறாங்களே, யார் வழியா உள்ள புறப்படுவது போவது என்றவன் பார்த்து கொண்டிருக்க நேரத்துல சாத்தான் புகுந்து வருவதற்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைத்தது. நோவாவுடைய குமாரனாகிய காம் என்பவன் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து தன் சகோதரிடத்தில் சொன்னதுனால நோவா அவனை சபித்தான். அந்த சாபம் என்ற வார்த்தை வந்து தகப்பனுடைய சாபம் வந்த உடனே சாத்தானு கொண்டாட்டம். இப்ப சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான். சபிக்கப்பட்ட ஒரு ஆள் இருந்தால் இவனை கொண்டு நாம் வெளியே வந்து விடலாம், இவனிடத்திலே நாம் கிரியை செய்து விடலாம். ஏன்னா இவன் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இவன் மேல ஒரு சாபம் வைக்கப்பட்டு விட்டது. இதுதான் நமக்கு வேணும், இதுதானே காத்திருந்தோம் என்று. ஆனால் நோவா சபிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். கானான் சபிக்கப்பட்டவன் என்றான். கானான் என்பவன் காம் அல்ல, காமுடைய 4வது மகனுக்கு பேர் தான் கானான். அப்ப இந்த சத்துரு கானான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் அந்த சாபம் ஆக்டிவேட் ஆகும். கானான் சபிக்கப்பட்டவன், உன் சந்ததி சபிக்கப்பட்டதா இருக்கும் என்று நோவா சொன்ன உடனே அந்த சந்ததியை குறிவைத்தான். அது பேர் தான் கானானியர்கள். அப்ப அந்த கானான் சந்ததியை குறிவிச்சு கானான் வரட்டும் என்று காத்திருக்க, காமுடைய 4வது மகன் கானான் அவன் வந்து நல்ல வயது வந்து பெரியவனாகி அவருடைய வம்சம் விருத்தியான பொழுது கானானியர்கள் இடத்துல வேற யார்ட்டையும் பேச முடியாது சாத்தான். ஏன்னா இவன் தலையில தான் சாபம் இருக்கிறது. சாத்தான் அவனிடத்துல தன்னை வெளிப்படுத்தி கடவுள் என்று வந்து வானத்துல மாத்திரம் இல்ல, நானும் கடவுள் தான், நான் கீழே பாதாளத்தின் தேவன், என்னை பாரு ஆராதின்னு சொல்லி அவனுடைய ரூபங்கள் எல்லாம் அவனுக்கு காண்பித்து முதல்ல உலகத்திலேயே முதல்ல விழுந்து போன அசுத்த ஆவிகளை பிசாசுகளை கடவுள் என்று வணங்கின இனம் உலகத்திலே கானான் இனம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்ப வந்து வேற இனங்கள் இல்லை, கர்த்தர் உலகம் முழுவதையும் அழித்து விட்டார். அப்ப இந்த கானானியர்கள் தான் முதல்ல ஆவி வணக்கத்தை கொண்டு வந்தவர்கள். அதனால தான் அதற்கு பேர் கானானிய ஆவிகள் என்று சொல்லுகிறோம். இந்த கானானியர்கள் இஸ்ரவேல் தேசத்துல குடியிருந்தாங்க. அந்த தேசத்துக்கு பேர் அது கானான் என்ற தேசம். இந்த தேசத்துல பார்த்தீங்கன்னா கானானியர்கள் ஆராதனை முறைமைகளை கொண்டு வந்து இந்த ஆவிகள் தன்னை அடிக்கடி வெளிப்படுத்தி காமிக்க வித்தியாசமா 8 கையோட 4 கையோட பெரிய நாக்கோட உருண்ட கண்ணோட அல்லது வந்து முன்னால 2 கை பின்னால 2 கையோட அப்படி வித்தியாசமான தோற்றங்கள்ல தன்னை காண்பித்து நான் இதற்கு கடவுள் அதற்கு கடவுள் என்று நம்ப வைத்து நரபலி செலுத்த வைத்து அவர்களை பாவத்திலே விழ வைத்து அவர்கள் இன்னென்ன விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி
இலட்சியான ஆராதனை முறைகளை கற்பித்து கொடுத்து அவர்களை குடிகாரலாக்கி சோமபானம் சுராபானம்லாம் குடிக்க வச்சு அவன் ஆட வச்சு இதுதான் ஆராதனை என்று காண்பித்து ஜனங்களை வஞ்சித்து மறுபடியும் உலகத்துக்குள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டி போட்ட சாத்தான் மறுபடியும் இவர்கள் வழியாக மேல மேல பிடிச்சு மறுபடியும் உலகத்துக்குள்ள வரான். இந்த கானானியர்லாம் மூல காரணம். கர்த்தருடைய கோபம் கானானியர்கள் மேல் உண்டாயிற்று. கானான் இனம் பெருகி பரவிற்று. 12 கோத்திரம் அதுல இருந்தாங்க. அந்த கானான்ல 12 கோத்திரம் போய் படிச்சு பாருங்க. ஏவியர், எபூசியர், கிர்காசியர், அம்மோனியர், அமலேக்கியர் என்று சொல்லி ஒரு 12 கோத்திரம் இருக்கிறாங்க. எபூசியர் என்றெல்லாம் 12 கோத்திரம். கர்த்தர் பார்த்தார் இவர்களை இந்த இடத்திலிருந்து. அவன் நல்ல பெரிய பெரிய கோயிலை கட்டி பலிபீடத்தை கட்டி சிக்குராத் என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய பலிபீடங்கள். நிலவுக்கு ஒரு கடவுள், அப்புறம் வந்து வானத்துக்கு ஒரு கடவுள், காத்துக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், தீக்கு ஒரு கடவுள், அப்புறம் தண்ணிக்கு ஒரு கடவுள் சொல்லி இப்படி கடவுளா படைச்சிட்டு போய் எவ்வளவு 33 கோடி. அவன் தான் கணக்கு சொல்றான், நமக்கு தெரியாது. அவன் சொல்லி எத்தனை பேரையா அப்படி ரிலீஸ் பண்ணீங்க, ஜாமீன் கொடுத்துனா 33 கோடி பேரை கொண்டாந்துருக்கோம் வெளியே வந்து. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் தன்னை காண்பித்து அந்த நிலம் முழுவதையும் களங்கப்படுத்தி கொடிய ஆராதனை முறைகளை கொண்டு வந்து தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி கொலை செய்து ரத்தம் சிந்த வைத்து பலி செலுத்தி நரபலி அங்க வந்து உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி எல்லாம் செய்தது. ஆண்டவர் பார்த்தார் என்ன செய்வது, இப்ப இவர்களை எப்படியாவது அவர்களை அந்த இடத்துல இருந்து துரத்தணும், அந்த ஆராதனை நிறுத்தணும். அதை பார்த்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஜனங்கள் இது மாதிரி கெட்டு போயிருக்கும் போது மறுபடியும் நோவா மாதிரி ஒரே ஒரு ஆளு, அவன் மாத்திரம் உண்மையான கடவுள் யார் என்று தேடுகிற ஒரு ஆளை கண்டுபிடித்தார். அவனுக்கு பேர் ஆபிரகாம். உலகம் முழுசு எல்லாரும் வந்து தப்பு செஞ்சுட்டு வந்து வெவ்வேறு தேவர்களை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாமுடைய குடும்பம் கூட விக்கிரக ஆராதனை குடும்பம் தான். அவங்க அப்பா விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கிறவர். அவர் பேர் தேராகு. அவருக்கு நடுவில் ஆபிரகாம் மாத்திரம் என்ன செய்தார் என்றால் உண்மையான கடவுள் யார் என்று அவர் யோசித்தார். சின்ன பையனா இருக்கும் போதே ஆபிரகாமை குறித்த சரித்திரங்கள் இஸ்லாமியர்களுடைய வேதத்தில் கூட இருக்குது. நான் சொல்லுவேன், சின்ன பையனா இருக்கும்போது போவாராம். அவங்க அப்பா கல்லுகளிலும் மரங்களிலும் மரக்கட்டைகளிலும் விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணுவாராம். அப்போ அவங்க அப்பாட்ட போய் ஒரு நாள் கேட்கிறாரு, ஆபிரகாம் சின்ன பையனா இருந்து, அப்பா நீ இப்போ இந்த இத்தனை கடவுள்களிலே யார் பெரியவர் என்று கேட்கிறார், யார் பெரியவர் என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்றாரு, இதை விட இது பெரியது, இதை விட இது பெரியது, எல்லாமே பெருசுதான்ப்பா அப்படின்னு சொல்றார். அவைகள் எல்லாம் உண்மையிலே கடவுள் தானா அப்படின்னு கேட்கிறார். ஆமாமா உண்மையிலே கடவுளர்கள், ரொம்ப மகா சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே அவர் அதை கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் அந்த நாள் இரவிலே ராத்திரியில அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சிற்ப கூடத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து அங்க இருக்கிற சிலையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறார். எல்லாம் கை வேற கால் வேறையா போயிருது. தீ வச்சிடுறார். தீ வச்சு அது தீ வேற பிடிச்சி எரிஞ்சிருது. இது ஏதோ நடந்து விட்டது. அது கேள்விப்பட்டு காலையில ஓடி வர்றார் அவங்க அப்பா தேராகு. ஓடி வந்து என்னடா ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்லி பார்த்து கத்தி. உடனே அங்க இருந்த காவலுக்கு இருந்த ஒரு ஆள் சொல்றான், உன் பையன் தான் ஏன் வந்துட்டு போனான் நேத்து ராத்திரியில திருட்டுத்தனமா வந்துட்டு போனான். உடனே புடி ஆபிரகாம் பிடிச்சி கேட்டார், உள்ளே வந்தியா அப்படின்னு கேட்டார். இல்லப்பா என்ன விஷயம்? இல்ல தேவர்கள் எல்லாம் இப்போ பாரு அடிச்சு கீழே கிடக்குதுன்னு. அப்போ சொன்னான், நேற்று இரவு உங்களுக்கு தெரியாதுப்பா, அவர்களுக்குள் ஒரு சண்டை வந்து யார் பெரியவன் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னான். எல்லாம் இருக்கு, அந்த கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பைபிளில் வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பைபிளில் நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்க்கும் பொழுதே ஆபிரகாமை பெரிய ஆளாக தான் பார்ப்பீங்க. முந்தின கதையெல்லாம் இருக்கிறது, அவர்களுடைய அந்த மூல அந்த புஸ்தகங்களில் சுவடிகள் எல்லாம் இருக்குது. உடனே அவைகள் ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டதப்பான்னு சொல்லி உடனே அவங்க அப்பா சொல்ல, யார்டா கதை விடுற, அவைகளுக்கு கண் இருக்கும் பார்க்காது, கை இருக்கும் அது அசையாது, எப்படி உன்னோட ஒன்று சண்டை போடுன்னு கேட்பார். உடனே அவன் சொல்ல, கை இருந்தும் வந்து சண்டை போடாம, கால் இருந்து நடக்காம, கண் இருந்தும் பார்க்காம இருந்தா அது எப்படி கடவுளா இருக்கும்? அப்ப எனக்கு இதெல்லாம் இருக்கு, நான் அதை விட உயர்ந்தவன் அல்லவா என்று கேட்பார். உடனே அவங்க அப்பா கோவந்தூர் வீட்டை விட்டு விரட்டுவாங்க. அப்புறம் அவர் போய் தேடுவார், அப்ப யார் பெரிய கடவுள் என்று. அவருடைய மனதிலே ஒரு காரியம் அப்படியே இருந்து தேடல் இருந்தது. அவர் பார்த்தார், இரவு நேரத்திலே அந்த இருட்டை வெல்லுவதற்கு நிலா வருகிறது, இது கடவுளா இருக்குமான்னு பார்த்தார். அடுத்த நாள் காலையில் சூரியன் வந்தோடனே நிலா காணாம போயிருது. அப்போ சூரியன் பெருசா இருக்குமான்னு பார்த்தார். ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடலை கர்த்தர் கண்டுபிடித்து மெய்யான கடவுள் யார் என்று தேட உணர்வுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று அறிந்து கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, நான் தான் உண்மையான கர்த்தர் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவனை அழைத்து, நான் உன்னில் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி
12 குமாரர்களை தந்து அவனுடைய சந்ததியை விருத்தியாக்கி அவன் மூலம் 12 சந்ததியை கர்த்தர் புறப்பட பண்ணார். ஏன் 12 சந்ததி வந்து தெரியுமா உங்களுக்கு? கானான்ல ஜெயிக்கப்பட வேண்டியவர்கள் 12 சந்ததி கானான்ல இருக்கிறானுங்க. அங்க உள்ள கர்த்தர் ஆபிரகாமின் மூலம் 12 சந்ததி உண்டாக்கினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபின் மூலம் 12 பிள்ளைகள் உண்டாக்கினார். அப்ப கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி அழைத்து இந்த இனத்தை தன்னுடைய இனமாய் தெரிவு செய்து கர்த்தர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவருடைய வம்சத்தை விருத்தி ஆக்கி கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், அவைகளின் தொகையை போல உன்னுடைய வம்சத்தின் தொகையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த வம்சத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். 12 கோத்திரமா வந்தாங்க. கர்த்தர் இப்படி வந்து அந்த கோத்திரம் அப்படி வந்த போது கர்த்தர் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே எகிப்துல போய் அங்கேயும் பலுகி பெருகி ஒரு பெரிய கூட்டமா அவங்க இருந்தாங்க. 25 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. 25 லட்சம் பேரா பெருகி இருந்தாங்க. ஆனா அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிமை வேலை செய்து 400 வருடம் அடிமை வேலை செஞ்சவனுக்கு ஒருத்தன் தண்ணியே கொடுக்கலன்னா எப்படி தாகம் இருக்குமோ, அவனுக்கு நமக்குன்னு ஒரு நாடு இருந்தால் நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுவோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அப்படித்தானே இருப்பான். அடிமையா இருக்கிறவனுக்கு, அகதியா இருக்கிறவனுக்கு எனக்குன்னு ஒரு சொந்த தேசம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த தேசத்தை எனக்குன்னு ஒரு தேசம் வேண்டும் என்கிற வேட்கையை கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தில் அவர்களுக்குள்ளே உண்டாக்கினார். உண்டாக்கி கரெக்டா அந்த நல்ல வேட்கை வந்து நம்ம பிள்ளைகள்லாம் அடிக்கப்படுறாங்க, நம்ம நிலம் வாங்க முடியல, ஓட்டு போட முடியல, காலையில் எழுந்தா வேலை வேலை வேலை, குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது, நமக்குன்னு ஒரு ராஜ்யம், நமக்குன்னு ஒரு ராஜா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆர்வம் எல்லாருக்குள்ள வந்து அது காட்டு தீ போல அவர்களுக்கு பரவி இருந்த எண்ணத்துல கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படியா? அதுல நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க. அடிமையா இருக்க வேண்டியதில்லை, காலையில் அப்படி சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதில்லை, உங்களுடைய பிள்ளைகளோடு ஓட வேண்டியதில்லை, உங்களை ஆளோட்டிகள் வைத்து அடிக்க வேண்டியதில்லை, உனக்கு ஒரு சொந்த தேசம். அதுதானே ஆண்டவர் எங்களுக்கு வேண்டும். எந்த தேசம்? கானான் தேசம் என்று காண்பித்தார். ஏன் தெரியுமா? கானானில் இவன் அந்த பிசாசத்தை ஆராதிச்சுட்டு இருக்கிறானே, இந்த வேட்கை கொண்ட பசி கொண்ட ஆட்களை சிங்கத்தை உள்ள புறப்பட பண்ணா அவனை சிதறடித்து விடுவான் என்று அவருக்கு தெரியும். இது ஏன் தேசம்? கர்த்தர் சொன்ன, உனக்கு அந்த தேசத்தை தந்துட்டேன், என்ன செய்யணும்? போய் சுதந்திரிச்சுக்க. இப்ப என்ன செய்யறான் பாருங்க, இவன் பசி கொண்டவன், வேங்கை போல ஒரு நாடு கிடைக்காதான் இது ஏங்கினவன், அந்த நாட்டை பெறுவதற்கு எதையும் செய்ய துணிந்தவர் புறப்பட்டாங்க. அதே மாதிரி புறப்பட்டு அந்த தேசத்துக்குள்ள போய் கர்த்தர் சொன்னார், கானானியன் ஒருவனையும் தப்ப விடாத, ஒருத்தனையும் தப்ப விடாத அன்று சொன்னார்ல. ஏன்? அவன் இருந்தால் அவன் விஷம். இவர்கள் உள்ளே போய் அடிச்ச போது பல பேர் செதறி ஓடிட்டாங்க. சில பேரை இவங்க கர்த்தர் சொன்னதை மறந்து தப்ப விட்டு விட்டார்கள். சிலரை தங்களுக்கு அந்த தண்ணீர் சுமப்பதற்கு வேலைக்கு வைத்துக் கொண்டார்கள். அந்த தேசம் தேவனுடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட்டது. அதுலேயும் கூட பாருங்க, தாவீது வருகிற வரைக்கும் அதுல எல்லா இடத்தையும் அவங்களால முழுசா பிடிக்க முடியல. தாவீது வரும் பொழுதுதான் எருசலேம் கோட்டை பிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் எபூசியர்கள் அந்த கோட்டையில் இருந்தாங்க. யோசுவாவின் காலம், அதுக்கு பின்னால் அந்த காலத்துல எல்லாம் எருசலேம் கோட்டையில இஸ்ரவேலர்கள் இருக்கல. தாவீதை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தையும் பிடிக்க வைத்து எருசலேமை கைப்பற்றி விட்டார். முழுசா பிடிச்சாச்சு. இப்ப அங்கிருந்து துரத்தப்பட்ட ஆட்க இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 4000 வருஷமா அவர்கள் கலாச்சாரத்தை பரப்பி, ஆராதனை முறைமைகளை பரப்பி, பலிகளை பரப்பி, விக்கிரகங்களை கொண்டு அவர்கள் இங்கே கற்றுக்கொண்ட விக்கிரகங்களெல்லாம் இங்கே ஆராதிக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த பொல்லாத ஆவிகள் இது மறுபடியும் இங்கே போயிருக்கு. கர்த்தர் அந்த தேசத்தை இப்ப கரெக்ட் பண்ணிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளால், யூதர்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? அங்கிருந்து துரத்தப்பட்ட இந்த பிசாசை இந்தியாவிலிருந்து துரத்தணும். அப்ப அதுக்கு என்ன செய்வது? இந்தியாவிலிருந்து துரத்தணும் சொன்னா கர்த்தர் இந்தியாவிலிருந்து ஒரு குரூப்பை எழுப்பி இவர்கள் மூலம் ஒரு எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து இந்தியாவிலே தன்னுடைய வல்லமையை பெருக பண்ணினால் இங்கிருந்து சத்துரு துரத்தப்படும். அதனால்தான் கர்த்தர் உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிற நாடுகளை நாம் விட்டு கடைசி கால எழுப்புதலுக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த இந்தியாவில் எழுப்புதலை குறித்த ஒரு தாகம் வரணும், ஒரு பாரம் வரணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை குறித்த ஒரு தாகம் வந்துச்சு பாருங்க. அவன் அடிமையா போட்டு அடி மேல அடி அடிச்சு நாடுன்னு சொன்னோடனே பசி எடுத்த வேங்கை போல பாய்ந்தான் பாருங்க. அது மாதிரி இந்தியர்களுக்கு எழுப்புதல் மேல் ஒரு தாகம் வரணும். சும்மா இருந்தா வராது. ஆகவே கர்த்தர் உங்களை உபத்திரவப்படுத்த சித்தம் உள்ளவராகி தேசத்துல இருளை அனுமதித்து
எழுப்புதல் வந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க போகிறார். அது உருவான உடனே கர்த்தர் ஒரு எழுப்புதலை இந்தியாவிலே கொண்டு வந்தார். ஆகவே கர்த்தர் ஏன் மற்ற தேசங்களை தேர்ந்தெடுக்கலன்னா, கானானிய ஆவிகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுனால தான் கர்த்தர் இந்தியாவின் மேலே எழுப்புதல் என்ற பெயர்ல இந்த ஆவிகளை துரத்த கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின் மூலம் கானானிய ஆவிகளை துரத்தினார். இந்திய தேசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுப்புதல் என்ற வாக்குத்தத்தத்தின் மூலம் கானானிய ஆவிகளை இந்தியாவிலிருந்து துரத்த போகிறார். இந்த கானானிய ஆவிகள் இனி துரத்தப்பட்டு இனி அது போய் வேற ஒரு தேசத்தை அது பிடிச்சு அந்த தேசத்துல இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதற்குள்ளே கர்த்தருடைய வருகை வந்துவிடும். அப்ப இந்த முறை துரத்தப்படுகிற துரத்துதல் தான் கடைசி துரத்துதலா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் இந்தியாவை எழுப்புதலுக்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் தான் ஒரு கேள்வி கேட்பேன் அடிக்கடி. அவங்க ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் ஊர் என்கிற பட்டணத்தில் இருந்தார். அது ஈராக்கு தேசத்தில் இருக்கிறது. ஊர் அப்படின்னு பட்டணம். ஊர் பட்டணத்திலிருந்து அவர்களை கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்போது கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கடந்து வந்த பகுதியிலே இதற்கு ஒப்பான இதை விட நல்ல தேசங்களே இருந்தது. அங்க உள்ள இதை விட நல்லா பாலும் தேனும் ஓடுற தேசம் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஏன் அந்த தேசத்தை காண்பித்தார் என்றால், அந்த தேசம்தான் துரத்தப்பட வேண்டிய தேசம், அதுதான் பிடிக்கப்பட வேண்டிய தேசம், அதுதான் சாத்தானை விரட்ட வேண்டிய தேசம். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு பாருங்க, அதே மாதிரி கிறிஸ்தவ நாடுகள் நிறைய நாடு இருக்கும். அமெரிக்காவை கிறிஸ்தவ நாடும்பாங்க, இங்கிலாந்தை கிறிஸ்தவ நாடு, ஆஸ்திரேலியா கிறிஸ்தவ நாடு, ஐரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ நாடு. இந்தியா ஒரு இந்துக்கள் நிறைந்த ஒரு நாடு. ஆனா கர்த்தருடைய பார்வை இத்தனை கிறிஸ்தவ நாடுகளை, பாலும் தேன் ஓடுகிற நாடுகளை விட்டு எழுப்புதலுக்கு இந்தியாவின் மேல் திரும்பி இருப்பதன் காரணம், இந்தியாவிலே கானானி ஆவிகள் இருக்கிறது, அது துரத்தப்பட வேண்டும் என்ற காரணம் ஒன்றுதான், வேற ஒன்றும் இல்லை. அதான். அப்ப இங்க இருக்கிற கானானி ஆவிகள் இந்த காலத்தில் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கானானி ஆவிகளைத்தான் கர்த்தர் நம்முடைய இந்த நாட்களில் ஜெபத்துல அவைகளை ஒன்றொன்றாய் வெளிப்படுத்தி அதோடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி இவைகள் துரத்தப்பட வேண்டிய ஆவிகள் என்கிற காரியத்தை நமக்கு காண்பிக்கிறார். அதுல ஒண்ணுதான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற 4 வாரத்துக்கு உண்டானதும் கானானி ஆவிகளை பற்றியும் அவைகளுடைய கிரியைகள் நம் தேசத்துல எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஜெபத்தை பற்றியும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முதல் வாரத்திலே பண்ணப்பட்ட அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனமானது எருசலேம் தேசத்துல நான் கர்த்தருடைய பாதத்தில் ஒரு 21 நாட்கள் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. சில வருஷத்துக்கு முன்னால, எந்த வருஷம், 2013. அப்ப நான் அப்படி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது எருசலேமிலே வச்சு கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை. அதுதான் அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க, அதுல 5வது பக்கத்தில் இருக்கிறது. நான் எருசலேமில் ஜெபிக்க காத்திருக்க நேர்ந்த சமயத்தில் நான் கண்ட தரிசனமாவது, நான் பார்த்தது, பாதாளத்தில் இருந்து அத்ரிமெலிக் என்று சொல்லுகிற பொல்லாத ஆவி ஏறி வருகையில் வானத்திலிருந்து கற்கள் விழுகிறதாக கண்டேன். விழுகிறதாக நான் கண்ட கற்கள் வானமண்டலத்திலிருந்து இறங்கி வருகிற பொல்லாத ஆவிகள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தியதோடு அவைகளில் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகையில், முதலாவது நீ கண்ட இந்த 2 கற்களும் விழுகையில் பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிற அஸ்பயேல் என்று சொல்லுகிற பொல்லாத ஆவி இதற்கு துணையாக எழும்பி வரும். இது தேவனுடைய ஊழியர்களை குறிவைத்து அவருடைய பிள்ளைகளை வழி தப்ப பண்ணும். பார்க்கிறேன், பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி ஏறி வருது. பாதாளத்தில் கட்டப்பட்ட ஆவிகள் ஏறி வருகிறதை வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தரிசனம் பார்க்கிறார், ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு ஆவி அப்படியே எழும்பி வருது. படிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்குறீங்க, சமுத்திரத்திலிருந்து ஒரு ஆவி ஏறி வர கண்டேன், அது மிருகத்தின் தலை இருக்குது, 10 கொம்பு இருக்குது, பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி ஏறி வர கண்டேன் என்று எழுதியிருக்கு. அப்ப பாதாளத்திலிருந்து அடிக்கடி ஆவிகள் ஏறி வருவதையும் ஜனங்களை குழப்பப்படுத்துவதையும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவின்னு ஒரு கூட்டம் சொல்லப்படுகிறது வேதத்துல. வானத்துல பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற வானமண்டல பகுதியில ஒரு கூட்டம் பொல்லாத ஆவிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதுலயும் கொஞ்சம் ஆவி இருக்கு, அது வானத்திலிருந்து கீழே பூமிக்கு குதிக்குது, பாதாளத்தில் இருக்கிற ஆவி மேலே ஏறி வருகிறது. இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதல்ல, வேதத்துல இதெல்லாம் போட்டிருக்கு. அப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ஆவி பாதாளத்திலிருந்து ஏறி வருது, அதோடைய பேரு அத்ரிமலீக் என்பது. அத்ரிமலீக் என்பது. 2 வசனத்துல பாருங்க, 2 வசனத்துல, 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 2 வசனத்துல,
இந்த ஆவி ஏறி வரும் பொழுது இதற்கு துணையாக வானத்திலிருந்து 2 ஆவி கீழே குதிச்சு வருகிறது. 2 ஆவி குதிச்சு வருது. நான் தான் சொன்னேன், பிசாசுகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம், பிசாசுகளுக்குள்ளே இது அது வா நம்மளாம் கூட்டு சேர்ந்து இந்த காரியங்களை செய்வோம். இது வரும் பொழுது பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிற அஸ்பயேல் என்று சொல்லுகிற பொல்லாத ஆவி இதற்கு துணையாக எழும்பி வருகிறது. அப்ப 2 ஆவி கிரியை செய்வதற்கு, ஒன்னு பேரு அத்ரிமலிக் என்பது, இன்னொன்றின் பேரு அஸ்பயேல் என்பது. இந்த ஆவிகள் என்ன செய்வதற்காக வருகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆவி தேவனுடைய ஊழியக்காரர்களின் பிள்ளைகளை குறிவைத்து அவர்களை வழிதப்ப பண்ணும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஊழியக்காரராக இருப்பாரு, நல்லா பண்ணுவாரு. அவங்க பிள்ளைகள் எழும்பி வரும் பொழுது சபையவே நாசமாக்கிடுவான். பார்த்துருக்கீங்களா? அவங்க பிள்ளைகள் வரும் பொழுது அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த ஊழியக்காரர்களின் பிள்ளைகள், நல்ல சபை இருக்கும், அந்த ஊழியக்காரர்களின் பிள்ளைகள் எழும்பி சபையை கையில் எடுக்கும்போது அவன் அப்படியே வழி மாற பண்ணி, திசை மாற பண்ணி, அவர்களை பாவத்திலே விழ வைத்து, நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அவர் வெளித்தோற்றத்தில் பார்த்தா ஊழியம் செய்கிற மாதிரி இருப்பான், பாவத்தில் விழுந்து சபையை பாவத்துக்குள்ள நடத்தி, அவங்க அப்பா இருக்கும்போது எப்படி பண்ணாங்க, எப்படி ஜெபத்தில் உபவாசத்தில் நடத்தினாங்க, பிள்ளைகள் இப்படிலாம் இருக்கிறாங்களே. சாமுவேல் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. சாமுவேல் காலத்தில் தீர்க்கதரிசி அங்கே இருந்தான் ஏலி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், அந்த ஆள் நல்லா ஜெபம் பண்றவர் தான், ஆனால் பிள்ளைகள் அக்கிரமக்காரர்களாக இருந்தாங்க. பலி செலுத்துகிற அந்த இடங்களில் போய் முக்கூறாய் உள்ள ஆயுதங்களை எடுத்து, பெரிய பெரிய திரிசூலங்களை எடுத்து, கறி வேகிற இடத்துல போய் உள்ள குத்தி அதை எடுத்துக்கொண்டு போய் தண்ணி அடிக்கிறது. அப்பா ஆசாரியன், பிள்ளைகள் திருடர்கள். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லு அத்ரிமலிக்னு ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமா, ஊழியக்காரர்களின் பிள்ளைகளைத்தான் குறிவைக்கும். நீங்க என்ன ஊழியம் செய்ய, சபை தான் நடத்தணும் இல்லை, என்ன ஊழியம் செய்தாலும் ஊழியக்காரர்களின் பிள்ளைகளை குறிவைக்கும். எத்தனை பேர் ஊழியக்காரங்க இருக்கீங்க? தயவுசெய்து கை தூக்கி பாருங்க. சின்னதும் பெரிதும் ஏதாவது ஊழியம், நீங்க ரொம்ப கவனமா உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பில் ஒப்பு கொடுத்தீங்க ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகள் மேலதான் அது விசேஷமா குறி வச்சிருக்குது. நீங்க பண்ண அத்தனை ஊழியத்தையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு, அதை பேரை கெடுப்பதற்கு நீங்க சரியா இருப்பீங்க. பிள்ளைகளை அது கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அவர்களை வெறியர்களாக, குடிகாரர்களாக, பொல்லாத மனிதர்களோட ஏதாவது ஒரு காரியத்துல. அதனால உங்கள் பிள்ளைகள் மேல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். நீங்க தான் இந்த ஆவிகளுக்கு உத்தரவாதம் எடுத்து இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் வராதபடிக்கு தடுத்து நீங்க ஜெபிக்கணும். தினசரி உங்கள் பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இது உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. ஜான் வெஸ்லியினுடைய அம்மா தாய் தினம் பிள்ளையின் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். என் பையன், உங்க பையன் ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி. ஊழியக்காரர்களின் பிள்ளைக்கு தான் முதல் ஆபத்து. அதுக்காக அது மற்றவர்களை விட்டு விடாது, விசுவாசிகளின் பிள்ளைகள் குறிவைக்கும். ஆனா ஊழியக்காரர்களின் பிள்ளைகள் மேல குறிவைத்து அவர்களை வழிதப்ப பண்ணும். நீங்க உட்கார்ந்து உபவாசம் பண்ணுவீங்க, உங்க பிள்ளைகள் ஃபாஸ்டிங் அங்க உள்ள வரமாட்டான், பிரேயருக்கு வரமாட்டான், வெளியே போய் விடுவான். எனக்கு நேரம் இல்லைப்பா, நான் செய்ய முடியாதுப்பா, எனக்கு ஸ்கூல் இருக்குப்பா, அது இருக்குப்பா, இது இருக்குப்பான்னு போயிடுவான். எத்தனை இடத்துல பிள்ளைகள் இல்லாமல் பெற்றோர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இதுதான் ஆபத்தினுடைய ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். அப்படிதான் வரும். பிள்ளைகள் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம் அந்நிய காரியமா இருக்கும். தகப்பனார் உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாரு, கஷ்டப்படுவார், கிராமத்துக்கு போய் டிராக்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவார். விசுவாசிகள் வருவாங்க, இவருடைய பையன் வரமாட்டான், மக வரமாட்டா. பார்த்துருக்கீங்கல்ல? இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா, இந்த அஸ்பயேல் என்கிற இந்த ஆவி. இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க, அவருடைய பிள்ளைகள் இதில் உள்ளே வரமாட்டாங்க. எங்க வரும்? நாங்க மேடையில் வேணா பாட்டு பாடுகிறோம், அதான் செய்வாங்க, மற்ற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மேடையிலிருந்து மற்றவர்களுக்கு முன்னால் தங்களை உயர்த்தி கொள்வதை வேணா செய்வாங்க. ஆராதனை வேணா நடத்துறோம், ஜெபம் வேணா நடத்துறோம், இதுக்கெல்லாம் வரமாட்டோம். இதுதான் ஆரம்பம். உபவாசம் வரமாட்டோம், கொஞ்ச நேரம் தலையை கோந்துட்டே இருப்பான், வெளியே எழுந்திரிச்சு போயிடுவான். கட்டுப்படுத்த முடியாது, கீழ்ப்படுத்த முடியாது. இது சின்ன சின்ன ஊழியர்களை, பெரிய பெரிய ஊழியருடைய கூடாரங்கள் எல்லாம் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது நான் என் கண்ணால பார்த்துருக்கிறேன். என் கண்ணால ஒரு பெரிய ஊழியக்காரருடைய பேர் சொல்ல விரும்பல, எங்களுடைய காலத்தில் இப்ப இல்லை, ஒரு பெரிய ஊழியக்காரருடைய பத்திரிகையே லட்சக்கணக்கான பத்திரிகை போகும். அந்த பத்திரிகைகளை எடுத்து பெரிய பெரிய வேன்களில் வச்சு தான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு வாங்க. அப்போ இப்போ இல்லை, அந்த ஊழியம் இல்லை, அந்த ஊழியக்காரரும் இல்லை. அவருடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஆராதனை கூடம் ஒன்று இருக்கிறது, ஒரு பெரிய சர்ச் ஒன்று வச்சிருக்கிறாங்க.
அதுல ஒரு முறை என்னை பிரசங்கம் பண்ண அழைத்திருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் இல்லை, அவர் வெளியூர்ல எங்கேயோ போயிட்டாரு. அவங்க ஒய்ஃப் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு, தம்பி உங்களை தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி நீங்கள் வரணும்னு சொல்லி ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி நான் போகிறேன்னு சொல்லி போனேன். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் அன்னைக்கு கூட்டம் நடத்தணும். அப்போ மியூசிக் வாசிக்கணும். மியூசிக் வாசிக்கிறது யாருன்னு பார்த்தா எல்லாம் ட்ரம் செட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி தான் வாசிப்பான் மியூசிக். ஏன்னா அவருடைய பையனை சொல்கிறாங்க, தம்பி தான் வாசிப்பான், நான் கூப்பிட்டேன், அப்பா பேசினாருன்னா வாசிப்பேன், அண்ணன் பேசினா அதை என்னைய பேசினா வாசிக்க மாட்டேன்னு சொல்லி படுத்திருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, அவன் கொஞ்சம் குடிச்சிருக்கிறான், அதனால நான் அங்கே பேச மாட்டேன். நான் குடிச்சிட்டு வாசிச்சா எங்கள் அப்பா கூட மன்னிச்சிருவாரு, இந்த ஆள் ஏதாவது திட்டினாலும் திட்டிடுவான், அதனால நான் படுத்திருக்கேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு படுத்திருக்கான். உண்மையில நடந்தது இது. சொந்த அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய சுவிசேஷகர், நல்லா ஊழியம் செய்கிறவர், அவர் ஒரு பெரிய ஆராதனை நடத்துகிறவர், ஒரு பெரிய கூடாரம் இருக்கிறது உங்களுக்கு. பையன் குடிகாரன் வீட்டில் உள்ள படுத்திருக்கிறான், உள்ள குடிச்சிட்டு படுத்திருக்கிறான். அவன் சொல்றான், நான் குடித்து விட்டு ஒருவேளை அங்க வாசா அப்பா மன்னிச்சிருவாரு, ஆனா இவர் புது ஊழியக்காரர், இந்த ஆள் திட்டுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் குடிச்சிட்டு ஏதாவது தள்ளாடி கிளாடி கீழே விழுந்துட்டா அவ்வளவுதான், மேடையில் வச்சு மானத்தை வாங்கிடுவார், வரமாட்டேன். அந்த உணர்வாவது இருக்குதே, பெரிய விஷயம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவது யாரு? இந்த ஊழியக்காரருடைய மகனை குடிகாரனை மாற்றினது யாரு? இவர்கள் வெளியே ஊழியத்துக்கு போகும்போது பிள்ளைகளை கெடுத்தது யாரு? அவர்களை குறிவைக்கிற இந்த பொல்லாத ஆவி. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அத்ரிமெலேக் என்ற ஆவி, அஸ்பயேல் என்ற அந்த ஆவி. இந்த பேரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். அஸ்பயேலுடைய கிரியை என் ஊழியத்துக்குள்ள என் பிள்ளைகள் மேல வரக்கூடாது, என் பிள்ளைகள் அது தொடக்கூடாது. என் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை வளர்க்கிற பொறுப்பு தான் என் பொறுப்பு, கர்த்தருடைய பிள்ளைகள் அது என்று சொல்லி அவர்களை தினம் ஒப்பு கொடுக்கணும். அது என்ன செய்யும்? தொடர்ந்து சொல்லு. பாவத்துக்கு இடம் கொடுத்த மனுஷ குமாரத்திகளை தனக்கு துணையாக எழுப்பி கொண்டு, நீங்க சர்ச்சை கிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா பாவத்துக்கு இடம் கொடுத்த பெண்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க உள்ள, வெளியே பார்த்தா தெரியாது. பாவத்திற்கு பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுத்த மனுஷகுமாரத்திகளை தனக்கு துணையாக எழுப்பி கொண்டு அவர்களுடைய இருதயங்களை தீவிரமான இச்சையினாலும் வினோதமான பாவ பழக்கங்களினாலும் நிறைத்து அவர்களை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் அவர் காரியமாய் புறப்படுகிறவர்களையும் அவருடைய சேனையில் யுத்தம் செய்கிறவர்களையும் கவிழ்த்து போடும் வண்ணமாக அவர்களை பாவத்திலே விழத்தள்ளும். இந்த ஆவி என்ன செய்யுமா? பெண் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிடித்து கொண்டு அவங்கள பயன்படுத்தி, எப்படி சிம்சோனை கவிழ்த்துவதற்கு அந்த தெளிலாளை பயன்படுத்தினதோ அதே போல அவங்களை பாவத்துல இச்சையில நிறைய பண்ணி ஊழியக்காரர்களை குறிவைத்து தேவனுடைய சேனையிலே பணி செய்ய புறப்படுகிறவர்களை கீழே விழத்தள்ளுவதற்கான கிரியைகளை செய்யும். தேவனுடைய கூடாரங்களிலே பாவத்தையும் இச்சையையும் விதைத்து அதில் வாசமாய் இருக்கிறவர்களை வசமாக்கி கொள்ளும். யார? சர்ச்சில் இருக்கிறாங்கல்ல, ஊழியத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள இது பாவத்தையும் இச்சையும் அவருடைய இருதயத்தில் விதைத்து அவர்களை தன் வசமாக்கி கொள்ளும். அப்போது அவர்கள் கண்கள் சொருகி போனவர்களாகவும் கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்க கூடாதவர்களாயும் மாறி போவார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் மந்தைகளுக்கு, இப்ப இவன் கையில ஊழியம் வந்த உடனே மந்தைகளுக்கு இச்சையானதை போதித்து பாவமானதை பருக கொடுப்பாங்க. இவர்கள் பாவத்தில் இருக்கிறதுனால தங்களை நம்பி வருகிற ஜனங்களை பாவத்துக்குள்ளே நடத்துவார்கள். இப்ப நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி எழும்பி இருக்கிற பாக்குறீங்க இல்லையா? சொல்றாங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிறது, ஆகவே பாவம் செய்யுங்கள், அப்பதான் கிருபை பெருகும். ஒரு சபையில போதிக்கிறாங்க, யூடியூப்ல இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அந்த பாவம் பெருகினா கிருபை பெருகும், பாவத்தை செய்யுங்க. பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவே பாவத்தோடு போராடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய கிருபை நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அதை ஒண்ணுமில்லாமல் நாசமாக்கிவிடும். ஒரு முறை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதும், அவருடைய கிருபை உங்க மேல தங்கியிருந்தா போதும், நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் போதும், எந்த பாவத்தையும் செய்யலாம். அது உங்களை அப்படி சுத்திகரித்து கொண்டே அதாவே ஆட்டோமேட்டிக்கா சுத்திகரிச்சிடும். ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி ஆன்டி வைரஸ் போடுறோமோ அது மாதிரி தேவனுடைய கிருபை என்பது. அப்படியா? இங்கே வசனம் போட்டிருக்க, ஆன்டி வைரஸ் கிருபை, கிருபைக்குள்ள வந்துட்டா போதும், என்ன பாவம் பண்ணாலும் ஒரு சுத்தி அதை வெளியே தள்ளி விட்டுரும். அப்படியா? வேதம் அப்படி சொல்ல. இவன் சொல்றான் பிரசங்கத்துல,
நான் கேட்டேன், ஒரு யூடியூப்ல நிறைய வருகிறது, அதில் போட்டிருக்கிறாங்க, அந்த கிருபை உங்களுக்கு இருந்து விட்டால் இன்னைக்கு வந்து உலகத்தின் பல நாடுகளில் கிருபையை பயன்படுத்தி 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 இந்த கிருபையினால் இது வருகிறது, கிருபையினால் இப்படி வருகிறது, கிருபையினால் இந்த பாவமெல்லாம் போய்விடுகிறது என்று சொல்லி அவர்கள் பாவத்தை பருக கொடுப்பார்கள். பாவத்தை நன்மை என்றும் பாவத்தை இன்பம் என்றும் அது கர்த்தரால் வந்தது என்றும் போதிப்பார்கள். வர்றாங்கல்ல, சந்தோஷமா இருங்க, கொண்டாடுங்க, ஆடுங்க, பாடுங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் கூட்டத்துக்கு நடுவில் இறங்கி வந்து பெண்களுக்கு நடுவில் ஆடுவதும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடுவதுமான புது கலாச்சாரம் இன்றைக்கு நம்ம தேசத்துக்குள்ளே வரலையா? நீங்க இதை பார்த்தது இல்லையா? எங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஒரு காலத்தில் ஆராதனைகள் எப்படி இருந்தது, சர்ச் எப்படி இருந்தது, ஊழியக்காரன் எப்படி இருந்தான், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் மேடையிலே நிற்க மாட்டான், இங்கேருந்து அங்கே தாவுவதும் அங்கிருந்து இங்கு ஓடுவதும், ஏதோ ஒரு குரங்கு நாவி பிடிச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி. ஏன்னு கேட்டா அப்படி அந்த பவர் வந்து எங்களை அப்படி இழுத்து கொண்டு போனால்தான் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி. எனக்கு தெரிஞ்சு தினகரன் ஐயா மாதிரி ஆட்கள் எல்லாம் மேடையில் இந்த இடத்தை விட்டு கூட நகர்ந்ததில்லை. அவர்கள் லட்சக்கணக்கான பேரை ரட்சிப்புகள் நடத்தினாங்க. ரட்சிப்பு என்பது நீ குதிக்கிறதுனால உண்டாகிறது இல்ல, சிலுவையின் ரத்தத்தினால் உண்டாகிறது. அதான் உண்டாகுது. இவர் குதிச்சானா நீங்க ரட்சிப்பட்டுருவீங்களா? குதிப்பது. ஒரு வீடியோ பார்த்தேன் ஆப்பிரிக்கால, இப்படி வந்து உள்ள போகும்போது இவர் போனா தான் அந்த பிரசன்னம் உள்ள போகுதான். அந்த ஒரு பாஸ்டரை கயிறு வந்து இடுப்புல போட்டு 4 பக்கம் தூக்கி கிரேன்ல கொண்டு வராங்க உள்ள. அவர் அப்படியே பேசிட்டே கிரேன்ல போகிறார். போன முறை அங்கே காமிச்சாங்க சென்னையில், சென்னை கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். கிரேன்ல அப்படியே போறாங்க, அப்படியே ஒரு பாஸ்டர் அப்படியே கயிறு கட்டி தூக்கிட்டு போறாங்க. சில சினிமாக்களில் சண்டை காட்சிகள் வரும் பொழுது ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த கயிறு கட்டி கிரேன் மேலே இருக்கும். அப்புறம் ஃபிலிம் ஆக்கும்போது அந்த கயிறு மாத்திரம் அதை வந்து அப்படி டெலிட் பண்ணிடுவாங்க, அது போயிடும். ஒரு ஆள் அடித்த உடனே அப்படி மேலே பறந்து விழுகிற மாதிரி மேலே தூக்கும், அப்படியே தூக்கணுன்னே அந்த கிரேன்ல இருந்து அப்படி பறக்கிற மாதிரி பறந்து போவான் அப்படி. அது சினிமா. இது இப்போ உள்ள சபைக்குள்ளே வந்து விட்டது. பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால் கிரேன் வந்து விடுகிறது. பாஸ்டர் வந்த உடனே அவருக்கு வந்து கொக்கி போட்டு மேலே தூக்கி பாஸ்டர் பேசிக்கொண்டே வருகிறார். இங்கிருந்து நேராக பாஸ்டர் அங்கே கொண்டு போகுது. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதல்ல என்ன செஞ்சாங்க, கேமராவை கொண்டு வந்தாங்க. அடுத்து கேமராவை கிரேனில் கட்டி கூட்டம் நடக்கிற இடத்துல சுற்றினாங்க. கேமராவை ஏன் கட்டணும், பாஸ்டரை கட்டணும், பாஸ்டரை கட்டிட்டான். முன்னேற்றம் தானே. அவர் கடந்து வந்து மேலே இருந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே வர்றாரு. போ 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 பாவம் போ. என்னையாது இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிற நம்ம, அதான் ரொம்ப பயமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் உள்ளே நுழைவதற்கு காரணம் என்ன? இந்த அத்ரிமெலேக் என்ற ஆவி, பாவத்தை விதைக்கிற ஆவி, இச்சைகளின் ஆவி. அதனால்தான் இதை பாவத்தை தண்ணீரை போல பருகிறார்கள். ஒரு போதகனும் தன்னுடைய மனைவியும் 2 பேரும் நின்று கொண்டு அந்த மேடையில் சினிமா பாட்டு பாடின வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த அம்மா அவரை பார்த்து பாட, அவர் இவரை பார்த்து பாட, ஒரு டூயட்டு. இதை பார்க்கறக்கா நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதை கைதட்டி விசிலடிப்பதற்கு ஒரு கூட்டம், அதை பாராட்டுவதற்கு ஒரு கூட்டம். இது எங்கே போகிறது நமக்கு தெரியல. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது தெரியல. இன்றைக்கு நீங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மாத்திரம் இல்ல, பல மிஷினர்களுடைய ரத்தத்தில் கட்டப்பட்டது இந்த கோயில்கள், சர்ச்சுக. அப்படித்தானே? இயேசுனுடைய ரத்தம், அதுக்கு மேல பல பேருடைய ரத்தம், பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய தியாகம், இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நாசமாக்குவதற்கு இந்த பொல்லாத ஆவிகள் ஊழியர்களையும் ஊழியருடைய பிள்ளைகளையும் குறிவைத்து, இதுக்கு பின்னால இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே, யார் செய்கிறார் இதை? இந்த துணிகரத்தை யார் செய்கிறார் நமக்கு தெரியல. கர்த்தர் சொல்ல, இது பேர் அத்ரிமெலேக். இது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த ஒரு ஆவி. இன்னொன்னு பேர் அஸ்பயேல். இந்த 2 ஆவியும் தான் ஜனங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல பாவ இச்சைகளை தூண்டி அவர்களை தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் திருப்பி பாவத்திலே விழப்பண்ணி, குறிப்பாக அவருடைய குழந்தைகளை, வாலிபர்களை இச்சைக்குள்ளாக்கி அவர்களை கர்த்தரிடத்திலிருந்து திசை திருப்புகிற ஆவி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இதுக்காகத்தான் நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு கானானி ஆவியில கர்த்தருடைய ஊழியர்களையும் ஊழியர்கள் வீட்டு பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளையும் குறிவைக்கிற அத்ரிமெலேக் என்ற ஆவியும் அஸ்பயேல் என்கிற கானானி ஆவியும், இதெல்லாம் ஒரு காலத்துல கானான்ல தெய்வங்கள் என்று சொல்லி ஆராதிக்கப்பட்ட ஆவிகள். நாம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போறோம், எல்லாம் எழுந்து நிற்க போறோம். இது எல்லாரையும் குறிவைக்கிற, தேவனுடைய விசுவாசிகளையும் விட்டு வைக்காத பொல்லாத ஆவி. ஜெபம் பண்ணணும். அஸ்பயேல்
அத்ரிமெலேக் சொல்லி ஜெபம் பண்ணணும், பேரை சொல்லி அவைகளை கட்டி ஜெபம் பண்ணணும். எல்லாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அவங்க மாத்திரம் கொஞ்சம் முன்னால வாங்க. முன்னால வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சபையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியம் செய்கிற எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எந்த ஒரு தீய சக்தியும், அத்ரிமெலேக்கின் ஆவியும் அஸ்பயேலின் ஆவியும் தொட்டு விடாதபடி என் குடும்பம் உம்முடையது, என் பிள்ளைகள் உம்முடையவர்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். வாங்க முன்னால வாங்க, அப்புறம் போயிடலாம், உங்க இடத்துக்கு போயிடலாம். நல்ல ஃப்ரண்ட்ல வாங்க, முன்னால வாங்க. அத்ரிமெலேக் என்ற பொல்லாத ஆவி, அஸ்பயேல் என்ற பொல்லாத ஆவி, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை மாத்திரமல்ல, என்னை போல இந்த பூமியில அல்லது எங்கள் தேசத்துல ஊழியம் செய்கிற எந்த குடும்பத்தையும் தொடாதபடி இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் உத்தரவாதிகள். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுது எங்கள் தேசத்தின் மேல் இறங்கி வருவதாக. இந்த கொடிய கானானிய ஆவியின் மேல் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக. எங்கள் பிள்ளைகளை கெடுக்கும்படிக்கான, விசுவாசத்தை கெடுக்கும்படிக்கான, பெண் பிள்ளைகளை வழிதப்ப பண்ணும்படிக்காக இறங்கி வருகிற பொல்லாத கானானிய ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கப்படட்டும். என் ஊழியத்தை பாதுகாத்துக்கங்க, என் சபையை பாதுகாத்துக்கங்க, என்னுடைய ஆண்டவர் என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. சபையில் இருக்கிற எல்லாமே என் பிள்ளை தான் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் காத்துக்கங்க, எங்கள் ஊழியத்தை காத்துக்கங்க. இந்த ஊழியக்காரர்களை குறிவைக்கிற இந்த மிருகத்தின் ஆவி, தீமையின் ஆவி, தீமையை பரப்புகிற ஆவி, பாதாளத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அத்ரிமெலேக்கின் மேல் என் கால்களை உயர்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் வல்லமை எங்கள் சபைகளை தீட்டுப்படுத்துகிற எந்த பொல்லாத விக்கிரகத்தின் ஆவியும், கானானிய ஆவியும் ஜெயம் கொள்ளாதபடி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இறங்குகிற வல்லமை, இறங்குகிற வல்லமை. உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க, எங்க சபையை பாதுகாத்துக்கங்க, எங்க சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போற இடத்துல இருக்கிறெல்லாம் எங்க பிள்ளைகள், அவர்களை பாதுகாத்துக்கங்க. கர்த்தருடைய வல்லமை நான், கர்த்தருடைய வல்லமை நான். அத்ரிமெலேக்கே, உன்னுடைய பாதாளத்தின் அதிகாரங்களை முறியடிக்கிறேன். அஸ்பயேலே, உன்னுடைய பாதாளத்தின் அதிகாரங்களை முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர்களுக்கு தந்த அதிகாரத்தின்படி தேவனுடைய வல்லமை இப்பொழுது எங்கள் வெளியாய் புறப்படும்படிக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் குதிங்காலை உயர்த்துகிறேன், என் காலை உயர்த்துகிறேன். அஸ்பயேலே, உன் தலையை மிதித்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். என் எல்லைகள் தேவனுடைய எல்லைகள், என் எல்லைகளை தேவன் பத்திரப்படுத்துகிறார். பொல்லாத ஆவி இதற்குள்ள நுழையக்கூடாது, பொல்லாத ஆவி நுழையக்கூடாது, பொல்லாத ஆவி நுழையக்கூடாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற ஆவி, விபச்சாரத்தை தூண்டுகிற ஆவி, ஊழியக்காரர்களை குறிவைக்கிற ஆவி, ஊழியக்காரர்களை விழ வைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்போ 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 கட்டப்படட்டும், கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். தீர்க்கதரிசிகளை குறிவைக்கிற ஆவி கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால உன் கானானிய எல்லைகளை விட்டு புறப்பட்ட ஆவியே, கொடிய கானானிய ஆவியே, நீ யார் என்று எனக்கு தெரியும். என் சத்துருவே, உன்னை நான் மிதிக்கிறேன், என் சத்துருவே, உன்னை நான் எதிர்க்கிறேன். இது தேவனுடைய யுத்த சேனை, இது தேவனுடைய யுத்த சேனை, இது தேவனுடைய யுத்த சேனை. கோலியாத்தே, உன்னுடைய வேஷமும் கொக்கரிப்பும் இங்கே செல்லாது. இதோ என்னுடைய ஜெபமாகிய கல்லை எடுத்து என் கவனிலே வைத்து அதை சுழற்றி உன் நெற்றியிலே பட எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினால. துரத்துகிறேன், துரத்துகிறேன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் குறிவைக்கிற இந்த விபச்சாரத்தின் ஆவி, உங்க பிள்ளைகள் எல்லாம், உங்களை குடும்பத்தை கர்த்தருடைய கைகளை ஒப்புடுறோம். எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் குடும்பத்தை பாதுகாவல் செய்யுங்க. அத்ரிமெலேக்கின் வல்லமை இதற்குள்ள வரக்கூடாது, அதோடைய சுவாசம் கூட வரக்கூடாது, அதோடைய சுவடு கூட வரக்கூடாது, அதோடைய வாசனை கூட உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை சூழ கர்த்தர் அக்கினி மதிலை எழுப்புவீராக. என் பிள்ளைகளை சூழ கர்த்தர் அக்கினி மதிலை எழுப்புவீராக. என் ஊழியத்தை சூழ கர்த்தர் அக்கினி மதிலை எழுப்புவீராக. இந்த இடத்தில் இருக்கிற ஒருவருடைய பிள்ளைகளும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவருடைய குடும்பத்திலும் இந்த ஆவிகளுடைய கிரியை நுழையாதபடி இயேசுவின் நாமத்தினாலே நான் முத்திரை வைத்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை யூடியூப்ல கேட்டா அந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அதிகாரம் இந்த பாதாளத்தின் ஆவிய, கானானின் ஆவிய துரத்தும் வரைக்கும் அது ஓய்ந்து போகாம உம்முடைய சந்ததியை பாதுகாத்துக் கொள்வதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை சூழ கர்த்தர் பாளையம் இறங்குகிறார். பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கரத்திலே பிடித்துக் கொள்ளுகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் உங்கள் தேவன். நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் நம் பிள்ளைகளையும் சபையும் அவர் வல்லமையிலே நிரப்பி வைராக்கியத்திலே வழிநடத்துகிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்த போறோம்.